இந்த நாளிலும் கூட அருமையான ஐயா வந்து சென்னை பட்டணத்திலே மேசியா சுவிசேஷ சபை, மேசியா சுவிசேஷ சபை என்கிற ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அநேக இடங்களில் ஐயாவுக்கு சபை இருக்கிறது. அல்லேலூயா. அவர் பாஸ்டர்ன்றதை விட அவர் ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவருக்காக ஒரு ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் நேரத்தை எடுக்க விரும்பலை. அருமையான ஐயாவுடைய கரத்தில் கொடுக்க போகிற எல்லாரும் கரங்களை தட்டி ஐயா வரவேற்போமா? கைசலாம். எல்லாரும் கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் பாக்கியம் உள்ளது. சர்வ வல்லமுள்ள தேவனே, பரலோகத்து விட்டிருக்கிற நல்ல பிதாவே, ஒன்றான மேதேவனாகிய கர்த்தாவே, ஆஸ்வதிக்கப்பட்டதான பரிசுத்தமான இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளுக்காக துதிக்கிறோம். கர்த்தர் இந்த 3 நாள் கூட்டத்தையும் பரிசுத்தாண்டிதாமே இதில் ஆஸ்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறையா. இந்த அடியானை கொண்டு இந்த சபை மக்களுக்கும் ஊழியர் குடும்பத்துக்கும் என்ன பேச சித்தமாக இருக்கிறோம். அடியானையை மறைத்து நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். குயவன் கையில் களிமண் இருப்பது போல நாங்கள் உங்களுடைய கரத்திருக்கிற மண் பாத்திரம் ஐயா. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் சொல் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த இந்த நாமத்தினாலே உங்களை யாவரும் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். முதலாவது இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவனுக்கு நம்ம கூடானக்கூடிய ஸ்தோத்திரத்தை நன்றி செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான தேவனுடைய தாசன் மல்கை அவர்களுக்கும் ஸ்தோத்திரத்தை நான் நன்றி செலுத்துகிறேன். செய்திக்கு முன்பாக ஒரு 2 சின்ன ஆலோசனை கொடுத்து நான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து போகிறேன். பிரைஸ் எல்லாம் 2 கர்த்தருக்கு 2 காரியத்தை நான் சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு போகிறேன். முதலாவது காரியம், சபைக்கு வருகிற ஜனங்கள் தேவனுடைய தாசனுடைய தரிசனத்தை தாங்கி பிடிக்கிற ஜனங்களாய் வர வேண்டும். கலந்து மையப்படுத்தவங்க எல்லாம் கவனிங்க. அவர் கொடுத்த அந்த தரிசனம் தான் அவர் ராமேஸ்வரத்துடைய எல்லையை விட்டு இந்த எல்லைக்கு கொண்டு வந்து கலந்தத்துக்கு தமைப்படுத்தவங்க. இது அவருக்கு நியமிக்கப்பட்ட எல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவில் உருவாகும் போது உலகம் தோற்றத்துக்கு முன்னே இந்த எல்லையை அவருக்கு கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே கர்த்தர் கொண்டு வந்து அவருக்காக நியமிக்கப்பட்ட ஜனங்களை சுதந்திரித்து கொண்டிருக்கிறார். கலந்து தமைப்படுத்துவோமா? இது நம்மளால் உண்டான இல்லை, தேவனுடைய ஈவு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்படியானா இந்த தரிசனம் தான் இன்றைக்கு ஒரு சபையை உருவாக்கினது. இந்த தரிசனம் தான் எங்கே கொண்டு வந்தது? உங்களை சபையில் கொண்டு வந்து சேர்ந்தது. அப்படியானால் சபைக்கு வர்றது முக்கியம் இல்லை. என் ஊழியக்கார் மேல் இருக்கிற அபிஷேகத்தையும் ஊழியக்கார் மேலுடைய தரிசனத்தையும் நோக்கி பார்க்குற எத்தனை விசுவாசிகள் உண்டு. பிரைசலா. சிறுவில் ஜனங்கள் 40 வருஷம் எகிப்தை விட்டு கானானுக்குள்ளே வழிநடத்தினார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம் போனாங்க? 40 வருஷம் பிரயாணம் பண்ணி போனாங்க. ஆனாலும் அவர் எங்கே போக முடியல? ஏன்? அவங்க மோசே மேல இருக்கிற அபிஷேகத்தையும் கண்ண பண்ணல, அவர் கொடுத்த தரிசனத்தையும் கண்ண பண்ணல. பிரைசலா. அல்லேலூயா. எதை கண்ண பண்ணல? மோசே மேல இருக்கிற அபிஷேகத்தை அவங்க நோக்கி பார்க்கல, அவர் கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் நோக்கி பார்க்கல. அந்த ஒரு மோசே இவர்களுக்காகவே தேவன் காத்திருந்தன்றதை ஜனங்கள் இன்னும் அறியாதவர்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு மல்கியா பாஸ்டருடைய பிறப்புக்காக தேவன் காத்திருந்தார். அல்லேலூயா சொல்லாமா? அவர் எப்போ பிறப்பாரோ அந்த நாள் முதல் தேவன் காத்திருந்து இன்றைக்கு அவர் பிறந்த பிறகு ஒரு மகிமையான ஒரு ஆலயத்தை கர்த்தர் உருவாக்கி ஒரு கூட்ட மக்களை உருவாக்கிறார். சொன்னா இவருடைய பிறப்புக்காக ஆவியானவர் காத்திருக்கிறார். இவருடைய பிறப்புக்கு மாத்திரம் இல்லை, உங்களுடைய எல்லா பிறப்புக்காக தேவன் காத்திருந்தார். நம்முடைய முன்னோர்கள்லாம் ஆணுருத்தியும் பெண்ணுருத்தியும் பூமியின் தெய்வங்களை வணங்கின சந்ததி உண்டு. அல்லேலூயா சொல்லுமா? பூமியின் தெய்வங்களை ஆணுருத்தையும் பெண்ணுருத்தையும் வணங்கினேன். பூமியின் தெய்வங்களை வணங்கின சந்ததிகள் இருந்து அவர்கள் நடுவிலிருந்து கர்த்தர் வேறு பிரித்து உங்களுக்காக ஆண்டவர் காத்திருந்து உங்கள் பிறப்பு மூலியமாய் ஒரு ஆவிக்குரிய சந்ததியை உருவாக்க பரலோகத்தின் தேவன் ஒரு பெரிய திட்டமிட்டு இருக்கிறார். தேவ பிள்ளை, கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
அப்படியெல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரர் மேல் உள்ள அந்த தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் தாங்கி பிடிக்கிற மக்கள் தான் சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பிரைஸ் எல்லாம் மீதி வர்றவங்க போகிறவங்களும் அதை கணக்கில் வைக்க முடியாது. அப்போது இந்த சபையினுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் நஷ்டத்திலையும் நிலைத்து நிற்கிற ஒரு அபிஷேகம் நமக்கு வேணும். பிரைஸ் எல்லாம் ஆதாயத்துக்காகவோ விடுதலைக்காகவோ நம்முடைய காரியத்துக்காக வருகிற கூட்டத்தை ஒரு நாளும் ஒருவேளை ஊழியக்காரர் ஏற்றுக்குவார், தெய்வன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தெளிவுபடுத்தி நான் சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து இந்த ஸ்தலத்தில் உங்களை கொண்டு வச்சுக்கிற நோக்கத்தை முதலாவது விசுவாசிங்க அறிய வேண்டும். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்களா, ஸ்தோத்திரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. 19 வாசிமா. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவராய் இருக்கவில்லை. நம்முடையவராய் இருந்தாலானால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. அல்லேலூயா சொல்லம்மா. இந்த ஊழியக்கார் உருவாக்கின எத்தனையோ ஆத்து மக்களை உருவாக்கலாம், ஒருவேளை வந்திருக்கலாம் போயிருக்கலாம். ஆனால் அவங்க எதை பிடிக்கல, இன்னும் ஊழியக்காரன் மேலே இருக்கிற அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் பிடிக்காது. பேசலாம். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆகிலும் நம்முடையவனாக இருக்கவில்லை. நம்முடையவனாக இருந்தாரானால் நம்முடனே கூட வாழ்விலும் சாவிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் இந்த சபை மேல் உள்ள தரிசனத்தை தாங்கி பிடித்திருப்பாங்க. பிரைசலாம். இன்றைக்கி அநேக சபைகளில் வரும் போக்கமாக தான் இருக்கிறது. அதனால தான் சபைகள் எனக்கு சோர்வடைந்திருக்கிறது, ஊழியக்காரர்கள் சோர்வடைந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லமா. அல்லேலூயா. அப்போது ஊழியக்காரர்கள் உள்ள அபிஷேகத்தையும் தரிசனத்தை என்ன பண்ண வேண்டாம், தாங்கி பிடிக்க வேண்டும். அவர்களுக்குரிய விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டும். பிரைச்சலார். அல்லேலூயா. எபிரேயர் புத்தகத்தில் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எபிரேயர் 13:7 வாசிங்க. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து. ஆமென். அல்லேலூயா சொல்லுமா. உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கின் முடிவை நன்றாக சிந்தித்து. அல்லேலூயா சொல்லமா. ஊழியக்காரர்களுடைய விசுவாசத்தோட விசுவாசம் என்ன பண்ண வேண்டும், ஒருங்கிணைந்து பயணிக்க வேண்டும். பிரைச்சலாம். அவருடைய அபிஷேகத்தை கூட நம்ம இணைந்து செயல்பட வேண்டும். அவருடைய தரிசனத்தோடு நாம் செயல்படும் போது இந்த யாபேசினுடைய எல்லையை விசாலமாக்கின தேவனாக கர்த்தர் இந்த ஒரு சர்வீஸ் இல்லை, 2 சர்வீஸ் 3 சர்வீஸ் நடத்தக்கூடிய மக்களை கர்த்தர் வருகிற நாட்களில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, நான் சபைக்கு போகிறதில்லை, எங்கள் ஊழியக்காரருடைய தரிசனத்தையும் ஊழியக்காரருடைய அபிஷேகத்தையும் நாங்கள் தாங்கி பிடிக்கிற குடும்பமாய் எங்களை மாற்றும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்கள் தனி ஜெபத்தில் ஜெபிங்க, உங்கள் குடும்ப ஜெபத்தில் ஜெபிங்க. அப்பேற்பட்ட பிள்ளை தான் ஆவியாண்டை தேடிக்கொண்டிருக்கிறார். பைசலை சொல்லமா. சபைக்கு வரவங்க போகிறவங்க தேடலை, அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் தாங்கி பிடிக்கிற குடும்பங்களை காணும்போது தான் இந்த ஊழியத்தின் தரிசனத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவரே விரிவாக்கி கொடுக்குறார். தோத்திரம். 2வது சபைக்கு வருகிற கூட்டம். பிரைச்சலார். அல்லேலூயா. சபைக்கு யார் வரணும்? சபைக்குள்ளே வருவதற்கு யாருக்கு உரிமை உண்டு, யாருக்கு தகுதி உண்டு சொல்லுங்க. யாருக்கு தகுதி உண்டு? எசேக்கியேல் புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 31, 32 வாசிங்க. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படியே உன்னிடத்தில் வந்து. அல்லேலூயா சொல்லுமா. எப்படி வராங்களா? எப்படி வரணும்? எப்படி வரணும்? தேவ ஜனங்கள் தான் சபைக்குள்ளே வரணும். பிரைச்சலா. அப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் குடும்ப விசுவாசத்தை பரிசோதித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் தேவ ஜனங்களை போல் சபைக்கு வரேனா, தேவ ஜனங்களாய் வரேனா? பிரைச்சலா. சபை கூடியிருக்கிற வழக்கத்தின்படியே உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அதன்படி செய்வதில்லை. அல்லேலூயா சொல்லமா. நமக்குரிய ஆதாயத்தை தான் தேடி வருமே தவிர தேவனுடைய சித்தத்தை அறிய நாம் தேடி வரல. பிரைஸ் எல்லாம். சபை தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும்.
சபை இந்த ஊழியக்காரர்கள் இருக்கிற அபிஷேகத்தை அறிய வேண்டும். சபை ஊழியக்காரர்களுடைய தரிசனத்தை அறிய வேண்டும். யார் அதை அறிய முடியும்? தேவ ஜனங்கள் தான் சபைக்குள்ளே வர முடியும். இந்த ஊழியம் நாளுக்கு நாளுக்கு விருத்தி அடையணும்னு சொன்னால் தேவ ஜனங்களை வரவங்களை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. தேவ ஜனங்களாய் ஆண்டவர் உம்முடைய ஜனங்களாய் பிரைச்சலார் யாருடைய நம்மளா வர வேண்டும்? அவருடைய ஜனங்களாய் நம்ம ஆலயத்துக்கு வர வேண்டும். பிரைச்சலார் நல்லலுயா. நாம் தேவனால் என் குடும்பம் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் யார் ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும்? சொல்லுங்களேன், யார் அறிஞ்சு பார்க்க வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய ஜனமாய் போகிறோன்னா தேவ ஜனங்களை போல போகிறோமா? பிரைச்சலார். இன்றைக்கி அநேக ஜனங்கள் தேவனுடைய சித்தத்தை அறியாமல் வைவிலகி ஒருத்துக்கு என்ன காரணம் சொன்னால் தேவ ஜனங்களைப் போல தான் வரார்கள். பொருளாசை உடையவர்களாய் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும், தேவைகளை சந்திக்கணும், குடும்ப பிரச்சனை நீங்கணும், இப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் தேவனுடைய ஆலயத்துக்கு நம்ம வருகிறோமே தவிர தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தையும் விருப்பத்தையும் நம்ம என்ன பண்ணல இன்னும். பிரைசலா. வாசிங்க, அடுத்து வாசிங்க. அல்லேலூயா சொல்லாமா. இந்த 8 மாதத்தில் எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறோம் சொல்லுங்க? இந்த 8 மாதத்தில் எத்தனை பிரசங்கத்தை நாம் கேட்டிருப்போம்? ஏதாவது ஒரு பிரசங்கம் என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே மாற்றம் வந்ததுன்னு யாருன்னா சொல்ல முடியுமா? வரந்தோறும் பிரசங்கத்தை கேட்குறோம். ஆனாலும் ஏன் அந்த பிரசங்கம் என் வாழ்க்கையில் கிரியை செய்யலை? ஏன் தேவனுடைய வார்த்தை என் வாழ்க்கையில் கிரியை செய்யலை? அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நான் இன்னும் ஆலயத்துக்கு வரும்போது நான் தேவ ஜனங்களாக வரவில்லை, தேவ ஜனங்களை போல வருகிறேன். எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த 2 காரியத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். பிரைசலார். ஆண்டவரே, இனி நான் ஆலயத்துக்கு வரும்போது இந்த 8 மாதம் பிரசங்கம் என் வாழ்க்கையில் கிரியை செய்யலையே. ஊழியக்காரர் எத்தனையோ உபவாசம் போட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து, அவர் பல மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருந்து கொண்டு வருகிற வார்த்தை என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் கிரியை செய்யலை? என் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏன் கிரியை செய்யலை? ஏன் என்னுடைய குடும்பத்தில் தேவனுடைய வார்த்தை கிரியை செய்யலை? இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஒன்றும் தவறி போவதில்லை, எல்லாம் நிறைவேறும் என்று வேதம் சொல்லுது. இந்த 8 மாதம் பிரசங்கம் ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறவில்லை? தேவி பிள்ளையே, இன்றைக்கு உன்னை தீர்மானம் பண்ணி ஆண்டு சமூகத்தில் ஒப்புக்கொடு. இந்த முதல் நாள் கூட்டத்தில் ஆண்டவரே, இனி நான் இந்த ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம், ஆண்டவரே, தேவ ராஜ்யத்தின் மகிமையின் ஊழியத்துக்கு நான் வரும்போதெல்லாம் தேவ ஜனங்களைப் போல வராமல் உம்முடைய ஜனங்களாய் வருவதற்கு, உம்முடைய பிள்ளைகளாய் வருவதற்கு எங்க குடும்பத்தை தகுதிப்படுத்த ஆண்டவரே, எங்க குடும்பத்தை தகுதிப்படுத்த ஆண்டவரே. தேவ ஜனங்களுடைய மனக்கண்கள் கத்தெடுக்கிறான். ஆமேன். உன் காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் உணர இருதயத்தையும் தேவன் உனக்கு கொடுப்பார். தேவ பிள்ளைய பிரைஸ் அல்லாஹ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்களுக்கு தான் என்ன கொடுப்பாரா? காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் உணர இருதயத்தை கத்தர் கொடுப்பார். ஆனா தேவ ஜனங்களை போலவர்களுக்கும் கண்ணிருந்து காணாமலும் காதிருந்து கேளாமலும் உள்ளமிருந்து உணராத அந்த நிலையை தான் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஸோ அந்த நிலையில நம்முடைய வாழ்க்கை போகக்கூடாது, நம்ம குடும்பம் போகக்கூடாது, நம்ம பிள்ளைங்க போகக்கூடாது. பிரைசலான். இந்த 8 மாதம் பிரசங்கம் என் வாழ்க்கையில கிரியை செய்யாததுக்கு காரணம், இன்னும் நான் தேவ ஜனங்களை போல வர ஆண்டவரே, இந்த நிலையிலாம் என்னை மாற்றி இந்த கூட்டத்தின் நாளிலிருந்து உம்முடைய ஜனங்களாய் வருவதற்கு, நாங்கள் தேவ ஜனங்களாய் வருவதற்கு, ஊழியக்காரனுடைய தரிசனத்தையும் அபிஷேகத்தையும் தாங்கி பிடிக்கிற குடும்பமாய் வருவதற்கு எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரேன்னு சொல்லி நாம ஒப்பு கொடுப்போமா? நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஒருவர் மாத்திரம் ஜெபிங்க. Praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Praise the Lord. Totra. Amen. Jesus. Amen.
ஆமென். பிரைஸ் பிரைஸ் ஜீசஸ். ஆமென் ஆமென். ஆமென். எல்லாம் உட்காருவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36, 37 வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36, 37 வாசிங்க. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தனக்கு ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டை நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். இந்த ஆண்டை காணாதபடி எத்தனையோ மக்கள் மண்ணோடு மனம் மறைந்து போனார்கள். எத்தனையோ பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். ஆகிலும் நாம் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படினால இந்த 8 மாதத்தை உனக்கு ஏன் ஆண்டவர் கொடுத்துருக்கான்னு சொன்னால், உலகத்தை ஆதாயப்படுத்தி கொள்வதுக்கு அல்ல, அழிவில்லாத ஜீவ வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அழிவில்லாத அந்த ஜீவ வாழ்க்கையை நீ ஆதாயப்படுத்தி கொள்ளதான் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த 8 மாதத்தை உன்னை உயிரோடு பாதுகாத்துக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறவங்க? ஐயா சொல்லும் போது ஆத்மா அறுவடை சொத்தம். இந்த தலைப்பு என்ன? ஆத்மா அறுவடை. எப்படியாவது ஒரு அறுவடை வேணும்னா பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. இந்த ஜீவன் பெற்றனுக்குள்ள தான் ஒரு பெரிய அறுவடையை நம்ம பார்க்க முடியும். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அப்போ ஜீவ வாழ்க்கையை கொடுப்பதற்காக தான் கர்த்தர் இந்த நாட்களிலே சபையை ஏற்படுத்தியிருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவன் மரித்தவனுக்கு தேவனாயிராமல், தேவன் மரித்தவனுக்கு மத்திய சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, தேவன் மரித்தவனுக்கு தேவனாயிராமல் அல்லேலூயா சொல்லுமா? யாரு ஜீவ உள்ள வாழ்க்கை ஒருவன் வாடுகிறானோ அவனுக்கு தான் அவர் தேவனா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? தேவன் மரித்தவனுக்கு தேவனாயிராமல் ஜீவனும் உள்ளவருக்கு அவர் தேவனா இருக்கிறார். அப்படியானால் மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவ வாழ்க்கை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? நல்லா யோசித்துப்பா சகோதரனே சகோதரா. இந்த 8 மாதத்தில் நாம் எதை ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? நல்லா யோசித்து பாருங்க. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைங்கள், நம்ம குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலை. நம்முடைய உறவுகள் இன்னும் ரட்சிக்கப்படலை. நம்மளை உற்றார்கள் ரட்சிக்கப்படலை. அவர்களாம் முன்மொழியமாக ரட்சிக்கப்படலை கொண்டு வதற்காகத்தான் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சோத்திரம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. தேவனுடைய பாரம் என்ன? தேவனுடைய விருப்பம் என்ன? எபிரேயர் புத்தகத்தை சோத்திரம் 1 தீமோத்தேயு புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் போது, எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லமா? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கணக்கு போட்டு பாருங்க. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் நீங்கள் சபைக்கு வந்திருக்கிறீங்க? சொல்லுங்கள். முழு குடும்பமாக வந்திருக்கிறோமா? முழு குடும்பமாக வந்திருக்கிறோமா? சொல்லுங்கள். முழு குடும்பமாக வந்திருக்கிறீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? முழு குடும்பம் வராதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? பிரைசலா. நானும் என் வீட்டாரமை வேண்டாம் கர்த்தரையே செவிப்போம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நீயும் உன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ள, ஆதாயப்படுத்தி கொள்ள, அந்த ஜீவ வாழ்க்கையை நீயும் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த 8 மாதம் உன்னை கிருபையாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2 வாழ்க்கை தான். ஒன்று ஜீவ வாழ்க்கை, இன்னொன்று நரக வாழ்க்கை, சாபமான வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் தேவன் நமக்கு முன்பாக ஆதி பரிசுத்தவான்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தை. எடுத்து வாசிப்போம். உபாகமம் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் ஜீவனையும் மரணத்தையும்
நல்ல கவனிக்க. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன். உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் இன்று சாட்சியா வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைத்துக் கொள்ளும்படி அல்லேலூயா சொல்லுமா, ஜீவனை தெரிந்து கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எது சாட்சியா வச்சிருக்கிறாரு? வானத்தையும் பூமியும் சாட்சியா வச்சிருக்கிறார். நல்ல கவனிங்க. நம்ம வாழ்ந்து கொண்டுக்கிற வாழ்க்கை ஒரு மாடியான ஒரு வாழ்க்கை. இந்த சரீரமும் எனக்கு சொந்தம் இல்லை, நான் வாழுகிற வீடும் எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே மாய. ஸ்தோத்திரம். பிரசங்க புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்தில் 12 வசனத்தை வாசிங்க. நல்ல கவனிங்க. நிழலை போல வாழுகின்ற மாடியான மனுஷனுக்கு, தன் ஜீவ காலத்தை போக்கும் மனுஷனுக்கு, இந்த உலகத்தில் எந்த நன்மையை நம்ம பார்த்துருக்குறோம்? 80 வயசு பாட்டியை போய் நீ கேளுங்க, அல்லது 100 வயசு வாழ்ந்த ஒரு ஐயாவை போய் கேட்டுட்டா, ஐயா நீங்கள் 100 வருஷம் வாழ்ந்துருக்கிறீங்க, நீங்கள் என்ன நன்மையை கண்ட? ஒரு நன்மை நான் பார்க்கவில்லை. பிரைஸ் எல்லாம் ஒரு நன்மையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாதங்க. அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க. அல்லேலூயா சொல்லுமா. இருக்கிற வரைக்கும் நானும் வேலை குடும்பம், நாங்கள் வேலை குடும்பம் இப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையினுடைய தரிசனத்திலையோ சபையுடைய வளர்ச்சியிலையோ ஆத்ம வளர்ச்சியிலையோ நம்ம என்ன பண்ணுறதில்ல, நேரத்தை கொடுக்கறது கிடையாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஊழியக்காரனுடைய தரிசனத்தை தாங்கி பிடிதான் நமக்கு நேரத்தை கொடுப்பு கிடையாது. ஒரு பாரத்தோடு இங்கே இந்த இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நிழலை போல் வாழுகின்ற தன் மாழியான உலகத்தில் தன் ஜீவ காலத்தை போக்குற மனுஷனுக்கு இந்த பூமியிலே என்ன நன்மை நாம் பார்த்துருக்கிறோம்? இன்னைக்கு உன் குடும்பத்தின் வேலையை முன்வைத்து வாடுகிறேன், ஆனால் ஜீவ வாழ்க்கையை முன்வைக்கல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த மாழியான உலகத்தில் எது உனக்கு நன்மை சொன்னா, ஐயா அது இருக்கிற ஜீவ வாழ்க்கை பெற்றுக்கொள்கிறேன், அதுதான் உனக்கு நன்மை, அதுதான் உனக்கு நன்மை. மிதி எல்லாம் குப்பை தான், மிதி எல்லாம் குப்பை தான், குப்பை தான். தாயின் கருவில் வரும்போது நிர்வாணியாய் வந்தேன், வந்தது போலவே நிர்வாணியாக போகிறேன். இன்னைக்கு நீ உன் குடும்பத்தையும் உன் எதிர்காலத்தையும் முன்வைத்து வாழ்கிறேன். ஒருவேளை நாம் மரிக்கும் போது நம் குடும்பத்தில் சம்பவிக்கப்படுறது உனக்கு அறிக்கவன் யார்? நிழலை போல வாழ்கின்ற மாழியான இந்த உலகத்தில் சொத்துரை வாழ்ந்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே நாம் என்ன நன்மைன்னு சொன்னால், ஜீவ வாழ்க்கை எவன் ஒருவன் கண்டுபிடித்து வாழ்கிறானோ, ஜீவ வாழ்க்கை எவன் ஒருவன் தன்னை பாதுகாத்து வாழ்கிறானோ, ஜீவ வாழ்க்கைக்கு எவன் தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்கிறானோ, அவன் தான் என் நன்மையை கண்டடைவன். பிரைஸ் தி லார்ட். ஜீவன் இல்லாத வாழ்க்கை செத்த வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். தேவன் மரித்தவனுக்கு தேவனாயிராமல் தேவன் ஜீவன் உள்ளவருக்கு அவர் தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். உன் ஆத்மா ஜீவன் அழிவதற்காக தான் என்பெருமான் இயேசு கிறிஸ்து உனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். ஆண்டவர் தேவ பிள்ளையே, உன் தன் ஜீவனை கொடுத்து உன் ஜீவனை மீட்டெடுக்க தான் என்ன ஆண்டவர் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆவிக்குரிய வாழ்க்கை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். எத்தனை படி ஆத்மாவில் எனக்கு ஜீவன் இருக்கிறது, ஐயாது இருக்கிற என்றென்றுக்கு ஐயாது இருக்கிற ஜீவ வாழ்க்கை நாம் எத்தனை பேர் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளையே, இன்னும் நம்முடைய கொடுக்கப்பட்ட நாட்களையும் காலத்தை எல்லாம் மாயுக்கும் பொழிக்கத்தை நாம் செலவைத்து கொண்டிருக்குமே தவிர இன்னும் ஜீவ வாழ்க்கை நம் குடும்பம் இன்னும் தகுதிப்படலை. பிரைஸ் தி லார்ட். ஜீவ வாழ்க்கைக்கு இன்னும் நம்ம தகுதிப்படலை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலே 6ஆம் வசனம் வாசிங்க. 6:6 வாசிங்க. அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் அல்லேலூயா சொல்லுமா. எத்தனை வருஷங்க? 2000 வருஷம் வாழ்ந்தாலும் அவனுக்கு என்ன இல்லை, இந்த பூமியில் ஒரு நன்மை இல்லை. பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். உன் குடும்பத்துக்கு ஒருவனையும் இழக்க தேவன் விருப்பப்படலை. பிரைஸ் தி லார்ட். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறியவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உன் குடும்பம் இன்னும் சத்தியத்தை அறியலை,
உன் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலை, இன்னும் உன் குடும்பம் எதுக்குள்ளே வழிநடத்தப்படலை, ஜீவ வாழ்க்கைக்கு இன்னும் வரல. சோத்திரம். ஐந்து போகிற உலக வாழ்க்கைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிட்டு வாழ்கிறோமே தவிர ஜீவ வாழ்க்கைக்கு நாம் அடையலை. சோத்திரம். ஆனால் தான் ஆண்டு சொல்கிறார், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், வானத்தையும் பூமியும் நான் சாட்சியாக வைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, நீ எதை முன்வைத்து வாடுகிற, ஜீவ வாழ்க்கை வாருனே வானம் சாட்சி சொல்லும், மரண வாழ்க்கை வாருனே நரகம் சாட்சி சொல்லும். பிரைஸ் தி லார்ட். மனுஷனுடைய சாட்சியை அங்கே வைக்கல, தூதனுடைய சாட்சியை வைக்கல, ஊழியக்காரருடைய சாட்சியை வைக்கல, வானத்தையும் பூமியும் தேவன் சாட்சியாக வைத்திருக்கிறார். சோத்திரம். இன்னைக்கு இந்த வானம் சாட்சி கொடுக்கோம்னா, உன்னுடைய ஜீவன வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா நிச்சயமாக உன்னை கொடுத்து வானம் சாட்சி கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை நல்லா யோசித்து பாருங்க, நம்ம எதை முன்வைத்து வாழ்கிறோம் என்பதே வானமும் பூமியும் சாட்சியாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஜீவ வாழ்க்கை ஒருவேளை நீ அதை அறியாமல் இருக்கலாம், ஜீவ வாழ்க்கைக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம், ரட்சிப்பின் வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வாழலாம். ஆனால் ஒரு நாள் நல்லா கவனிங்க, இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கி சபையில் தேவ செய்தியை கேட்குறோம், வாட்ஸ்அப்பில் கேட்குறோம், டிவியில் கேட்குறோம். ஆனால் ஒரு நாள் தேவ சத்தம் உன்னை அடக்கம் பண்ணின கல்லறைக்குள்ளே தேவ சத்தம் வரும். பிரைஸ் தி லார்ட். உன்னை அடக்கம் பண்ணின கல்லறைக்குள்ளே அந்த தேவ சத்தம் வரும். அப்போது இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களே எத்தனை வருஷம் வாழ்ந்துன்றது முக்கியம் இல்லை, எதை நீ ஜீவ வாழ்க்கை அடைந்தாயா மரண வாழ்க்கை அடைந்தான்றதே அன்னைக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். யோவான் சுவிசேஷத்தில் 5ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குயில அனைவரும் அல்லேலூயா சொல்லுமா. எல்லாம் கவனிக்க, நல்லா பரலோகம் பாட்டு போட்டி என்ன பண்ணுவோம், பரலோகமே என் சொந்தமே போட்டு அடக்கம் பண்ணி கல்லறை கட்டிடலாம். கல்லறை கட்டுறது முக்கியம் இல்லை, சிலுவை வைக்கிறது முக்கியம் இல்லை, உன் கிரியைகள் உன்னோடு கூட மறைஞ்சி கிடக்கிறது. சோத்திரம். உன்னை அடக்கம் பண்ணின இடத்துல உன்னுடைய கிரியைகள் இருக்கிறது. ஜீவ வாழ்க்கையா மரண வாழ்க்கையா? பிரைஸ் தி லார்ட். கல்லறையில் தேவனுடைய சத்தம் வருது, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். தோத்திரம். இதோ பிரேதக்குள்ளே யாவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். வாசி மாத்தது. அப்போது நன்மை செய்தவர்கள் ஜீவன் அடையும்படி எழுந்திருக்கலாகவும் அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. என்னைக்கு உன் வாழ்க்கையை நல்லா ஆராய்ச்சி பார் சகோதரனே. வாழ்க்கை முடிவில் வந்து பார்த்தீங்களா, உன் கல்லறைக்குள்ள தெய்வ சத்தம் வருது. எழுந்திருன்னு ஒரு சத்தம் வரும்போது நீ எதுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தன்றதை அந்த கல்லறையில் தெய்வ சத்தம் கேட்கும். பிரைஸ் தி லார்ட். நன்மை செய்தவன் ஜீவன் அடைவனாய், தீமை செய்தவன் ஆக்கன் அடைவனாய் காணப்படுவான். உன்னுடைய ஆத்மா அழுவதே தேவன் விரும்பவில்லை. தோத்திரம். உன் ஆத்மா அழுவதை யார் விரும்பவில்லை? தேவன் விரும்பவில்லை. அவருடைய கிருபையும் இரக்கமும் என்னால் வரைக்கும் உன்னை உயிரோடு ஜீவனோடு பாதுகாத்து வந்தது. நீ மனம் திரும்பி வாழ்வதற்கான வாய்ப்பை தேவன் இந்த பூமியில் கொடுக்கிறார். தேவ பிள்ளையை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படியாவது நீ இழந்து போயிருக்கிற அந்த ஜீவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் நீயும் உன் குடும்பமும் பெற்றுக்கொள்வதற்காக தான் கர்த்தருடைய இரக்கம் தயவு கிருபை இந்நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து வருகிறது. எத்தனை பேர் சொல்லி விசுவாசிக்கிறீங்க? அதை தேவனுடைய தயவு கிருபை என்றைக்கும் உன் குடும்பத்தை பாதுகாத்து தேவ பிள்ளையே. நம்ம நினைக்கிறோம் நம்ம வேலை செய்யறதுனாலே, நம்ம கட்டி வச்சுக்கிற வீட்டுனாலேயும், நம்ம போட்டுக்கிற நகையினாலும், சம்பாதிக்கிற பணத்தினால ஒருவன் வாழ முடியாது. தோத்திரம். நாம் நிற்பது நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அப்படி இரக்கங்களுக்கு முடியவில்லை. இன்னைக்கு தேவனுடைய தயவு இரக்கத்தை நம்ம என்ன பண்ணுறோம்பா, அசட்டை பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரோமர் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சோத்திரம் 4லேருந்து 6 வரைக்கும் வாசிங்க. அல்லது தேவ தயவும் பொறுப்படும்படிக்கு அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம். அல்லேலூயா சொல்லுமா. இன்னைக்கு இந்த 8 மாதம் இருக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய இறக்கம் மேலே வந்திருக்கு பாருங்க. உன் குடும்பத்து மேலே வந்திருக்குது பாருங்க.
உன் குடும்பத்தில் ஒருவனும் இழக்கக்கூடாது என்பதை தேவன் ரத்த சிந்தி மீட்டுக்கட்ட தேவ பிள்ளையே உனக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்துக்காக ஆண்டவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவனும் அந்த ஜீவ வாழ்க்கையை இழந்து போகக்கூடாது என்பது தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் ஜீவ வாழ்க்கை குறித்து யாருக்கு கவலை இல்லை? இப்போ யாருக்கு கவலை இல்லை? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நமக்கு கவலை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் முக்கிய தத்துவம் என்ன? ரட்சிப்புன்னா என்ன? நான் ஞானஸ்நானத்தை ரட்சிக்கப்பட்ட அர்த்தமா? ரட்சிப்பின் முக்கிய தத்துவம் என்ன தெரியுமா? தீத்து புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மளை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. மறு வாழ்க்கை, இன்னொரு ஜீவ வாழ்க்கை உனக்கு இருக்குது பிரதர். அந்த அழிவில்லாத வாழ்க்கையை நீயும் உன் சந்ததியும் பெற்றுக்கொள்ளதான் மறுஜென்ம வாழ்க்கை தான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். சோத்திரம். இந்த ஜென்மத்துக்கு எதுக்கு ஞானஸ்தானம்? இது மண்ணுக்குள்ளே போகிற வாழ்க்கை இல்லை. மறுஜென்மம் ஒன்று இருக்கிறது, அழியாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த நித்திய வாழ்க்கை, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தேவன் ஞானஸ்தானத்தை ஏற்படுத்தினார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மளை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ எத்தனை பேருங்க ஞானஸ்தானம் நித்திய ஜீவனுக்குன்னு எடுத்துக்கிறோமா? பூமிக்காக கிறிஸ்துவ வாழ்க்கைக்காக எடுத்துக்கிறோமா ஞானஸ்தானம்? சொல்லுங்களேன். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்முடைய சிந்தனையை ஆராய்ச்சி பாருங்க, நம்முடைய இருதயத்தை ஆராய்ச்சி பாருங்க, உன் வாழ்க்கையை ஆராய்ச்சி பாருங்க, நீ செய்கிற கிரிகளை ஆராய்ச்சி பாருங்க. ஜீவ வாழ்க்கைக்கு தூரமாக தான் இருக்குது. பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா. எல்லாமே உலக வாழ்க்கை தான் திட்டமிட்டு வாழ்கிறோம். தேனு கொடுத்த எல்லா நேரத்தையும் என்ன பண்ணுறோம்? பிரைஸ் எல்லாம். ரோமர் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை மாதம் வந்திருக்கிற இந்த வருஷத்தில்? சொல்லுங்க. 8 மாதத்தில் ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணுங்க. கை தூக்குன்னு பார்க்கலாம். சொல்லுங்க பிரதர். இந்த 8 மாதத்தில் எனக்கு கொடுத்த நாட்களில் ஒரு பாவி, அதாவது என் குடும்பத்தில் நிறைய பாவி இருக்கிறாங்க இல்லையா? நம்ம குடும்பம் ரட்சிக்கப்பட இருக்கிறாங்க இல்லையா? ஒருவேறு உன் குடும்பத்திற்கு ஆதாயப்படுத்த ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிறாரு. சுற்றிக்கிற மக்களையும் ஆதாயப்படுத்த ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாய்ப்பு கொடுத்துறாரு இல்லையா? அப்போ அந்த 8 மாதத்தில் தேவன் கொடுத்த நாட்களை ஒருவேளை நம்ம கர்த்தருக்காக விசேஷித்து கொண்டிருப்போம்னா நிச்சயமாய் ஒரு ஆத்மாவை நான் கூட்டம் வந்த கைகளை உயர்த்துங்க பார்க்கல. சொல்லுங்க பிரதர். என்ன எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க? இப்போ சாந்தமாக போகும் ஏறும் வசனம் அப்போ வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுது. அப்போ தேவன் கொடுத்த நேரம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் கொடுக்குறாரு. எல்லாம் கவனிங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தேவன் கொடுக்குறாரு. 23 மணி நேரம் நீ எடுத்துக்கோ. பிரைசலா. 23 மணி நேரம் சபையினுடைய வளர்ச்சிக்காக, தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக, உன் குடும்பத்துடைய ரட்சிப்புக்காக 1 hour எத்தனை பேர் செலவழிக்கிறீங்க? சொல்லுங்க பிரதர். சொல்லுங்கம்மா. சௌகரியமாக இருக்கு சொல்லுங்க. 1 மணி நேரம் கூட கர்த்தருக்கு நம்ம கொடுக்கலன்னா அப்போ கர்த்தர் கொடுத்த நேரத்தை எதுக்கு கொடுத்தோம்? மாயக்கும் பொய்யுக்கும் நமக்கு செலவைத்து கொண்டிருக்கிறோம். பிரைசலா. நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாதவனா இருக்கிறான். பிரைசலா. அப்போ கர்த்தர் கொடுத்த நேரத்தை நம்ம யாருக்கு பயன்படுத்திக்கல? சொல்லுங்க பிரதர். நமக்கு நாட்கள் கொடுத்தது யாரு? கர்த்தர் கொடுத்தார். ஆனால் நம்ம யாருக்கு அதை பயன்படுத்தலை? எப்படிங்க சபை வளரும்? தேசம் எப்படி எழுப்புதலை காணும்? பாஸ்டர் பாரதோடு இங்கே சொன்னார் 140 கோடி மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். 2% தான் இருக்கிறாங்களே, எப்படி வரும்? நாம் இன்னும் தேவ ஜனங்களை போலதான் சபைக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறோம்.
தெய்வ ஜனங்கதாயா நேரத்தை கடத்த பயன்படுத்துவாங்க. நம்ம சம்பாதிக்கிற பணத்தை நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். அல்லேலூயா. 30,000 ரூபாய் செலவு சம்பாதிக்கிறேன்னா அந்த 30,000 ரூபாய் செலவு பண்ண மாட்டோம், அதை திட்டமிட்டு செலவழிக்கிறோம். கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு, ப்ரொவிஷன் சாமான் வாங்குறதுக்கு, குடும்ப செலவுக்கு, பிள்ளைங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு, கரண்ட் பில்லுக்கு செலவு பண்ணுற ஒரு பட்ஜெட் போடுறோமா இல்லையா? ஆனால் சம்பாதிக்கிற பணத்தை திட்டமிட்டு செலவழிக்கிற நீ தேவன் கொடுத்த ஆயுசு நாட்களே எப்படி நீ திட்டமிட்டு செலவழிக்கிற? அதான் யோசித்துப்பார். ஹாஸ்பிட்டலில் போய் எமர்ஜென்சி வார்டில் போய் பாருங்கள். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லுவான் 1 hour டைம் சொல்லுவான், 6 மணி நேரம் டைம் சொல்லுவான், 2 நாள் நேரம் டைம் சொல்லுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை என்னுடைய விசுவாசிகளை சென்னையில் கேன்சர் ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு ஒரு 20-30 விசுவாசிகளை கூப்பிட்டு பண்ணேன். எல்லாம் ட்ராக்ஸ் கொடுத்து ஜோம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்டாக போய் நாங்கள் ஜோம் பண்ணிட்டு வந்தோம். அதில் ஒரு லேடிஸ் வார்டில் எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 பேருக்கு மேலே வந்து உட்காந்துட்டாங்க. நர்ஸும் உட்காந்துட்டாங்க. அவங்க பார்க்கும்போது எல்லோரும் கேன்சர், அவங்களுக்கு கேன்சர் வார்டு. அது எல்லாருடைய கண்களில் தாரத்தாரியாக தண்ணீர் வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவங்களுக்கு கேன்சர் நல்லா தெரியும், இருந்தாலும் நம்ம அவங்களை ஆறுதல் படுத்துறதுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோமா, குறிப்பாக அவங்களுக்காக நான் எதுக்காக ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரிமார்களை கேட்டேன். ஒரு வாழைப்பில் எழுந்து நின்று, அங்கிள் இந்த வார்டில் வாரம் ஒருத்தர் மறிச்சுன்னு இருக்கிறாங்க அங்கிள். ஸ்தோத்திரம். இந்த வார்டில் வாரம் மறித்து கொண்டு இருக்கிறாங்க. போன வாரம் எங்களோடு கூட சாப்பிட்டவங்க இந்த வாரம் இல்லை, அடுத்த வாரம் எங்களை யாரும் தெரியல அங்கிள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரைஸ் எல்லாம் என்ன சொல்லுங்க? அடுத்த வாரம் யாரும் தெரியல, யாரு போறோன்னு தெரியல. போன வாரம் இருந்தவங்க இந்த வாரம் இல்லை அங்கிள், அடுத்த வாரம் யாரும் தெரியல அங்கிள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அங்கிள். தெய்வ பிள்ளையே, அடுத்த வாரம் இருப்பனான்னு சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் தான் என் ஆண்டவர் 8 மாதம் உயிரோடு உன்னை உன் பிள்ளைகளின் குடும்பத்தை பாதுகாத்து வந்தார். அடுத்த வாரம் இருப்பானான்னு கேட்கிற ஜனங்கள் மத்தியிலே, சூழ்நிலை வியாதியிலே அகப்பட்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் தான் நாம் நிற்பது, நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. கர்த்தர் கொடுத்த நேரத்தை நம்ம யாருக்கு கொடுக்கலன்னா எப்படிங்க நம்ம கிறிஸ்துவை பின்பற்ற முடியும்? கிறிஸ்துவன் எப்படி சொல்ல முடியும்? நீ உன் குடும்பத்தை கொடுத்து நீ ஆதாயப்படுத்தல சொன்னா தேசத்தை எப்படி நான் ஆதாயப்படுத்துவேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ 1 மணி நேரத்தை செலவழிக்கிற ஒரு தீர்மானம் இந்த கூட்டத்தில் எடுத்தவன். உண்மையான தசம்பாகம் அது. உழைப்பின் தசம்பாகம் சபைக்கு, சபை வளர்ச்சிக்கு உன் நேரத்தின் தசம்பாகத்தை கர்த்தருக்கு உண்மையாக கொடு. பிரைசலாம். ஆவிக்குரிய சபையில் காது உள்ளவன். உலகத்தில் ஒரு வீடு இழந்துட்டா இன்னொரு வீடு வாங்கிடலாம், ஒரு சொத்து இழந்துட்டா ஒரு சொத்தை வாங்கிடலாம், ஒரு பொருள் இழந்துட்டா ஒரு பொருளை வாங்கலாம். ஆனால் ஒரு நாள் இழந்துட்டா எத்தனை கோடி கொடுத்தாலும் உன்னால் வாங்க முடியாது. பிரைசலாம். வாங்க முடியாத விலை உயர்ந்த ப்ராப்பர்ட்டியை உண்மையில் ஒன்று எண்ணி என் ஆண்டவர் 8 மாதம் உயிரோடு பாதுகாத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விசுவாசியும் 1 மணி நேரம் கர்த்தருக்காக செலவழிச்சா இன்னைக்கு 2 சர்வீஸ் நடக்கக்கூடிய சபையை உருவாக்கி இருக்க முடியுங்க. கர்த்தரை மைப்படுத்துவோமா? அப்போ கர்த்தர் கொடுத்த நேரத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? வஞ்சித்துட்டு உட்காந்துக்கிறோம். ஸ்தோத்திரம். வஞ்சித்துட்டு எப்படி வஞ்சித்துக்கிறீங்க தெரியுமா? அப்படி நீ கர்த்தருடைய நேரத்தை செலவழிக்காதனால அநேக ரத்தப்பை யார் மேலே இருக்குது சொல்லுங்க? யார் மேலே இருக்குது சொல்லுங்கம்மா? உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத ரத்தப்பை யார் மேலே இருக்குது? உன்னுடைய இனத்தார் ஜனத்தார் ரட்சிக்கப்படாத ரத்தப்பை யார் மேலே இருக்கிறது? நீ வாழ்கிற ஜனங்கள் மத்தியில் ரத்தப்பை யார் மேலே இருக்கிறது? பைசலா உன் தலை மேலே இருக்கிறது. எசேக்கியேல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 18, 19, 20 வாசிங்க. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் தன் துன்மார்க்கனே தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடி அவனை எச்சரிக்கும்படியாகவும் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை நீ அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். உங்க வீட்டில் இருக்கிற துன்மார்க்க ரத்தப்பை யார் மேலே பாருங்க சொல்லுங்க. நம்ம வீட்டில் துன்மார்க்கம் இல்லையா? குடிகாரம் இல்லையா? தவறான வாழ்க்கை வருவங்க இல்லையா? ரத்தப்பை யார் மேலே வரும்? பிரைஸ்லாம். நீ மட்டும் சர்ச்சில் வந்து உட்காந்து பரலோகத்துக்கு போன நினைக்கிறியா? பூனை கண்ணை முன்ன பூலோகமே அந்த இடத்துக்கு போக வேண்டாம்.
உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிறாரு. இந்த 8 மாதத்தில் 24 மணி நேரத்தில் நீ 1 மணி நேரம் தியாகம் பண்ணி ஏன் குடும்பத்துக்கிற ஒருவனை அழிவிலிருந்து மீட்டெடுக்கக்கூடாது? பைசலா நரக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற உன் குடும்பத்தை ஏன் அவங்களால தடுத்து நிப்பட முடியாது? அதுக்கு தான் ஏன் கர்த்தர் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறாரு. ஜீவ வாழ்க்கை வரணும் தான் அந்த பாரம் வரும். ஜீவன் இல்லாத வாழ்வனுக்கு எந்த பாரம் வராதுங்க. சபையில் யார் வந்தால் எனக்குன்னா, யார் வரா கட்டி எனக்குன்னா. பைசலா எத்தனை பேர் பிரிஞ்சு போனால் எனக்குன்னா, எத்தனை பேர் புதுசாக வந்தால் எனக்குன்னா, நான் மட்டும் வந்துட்டு போகிறேன்னா இது ஜீவ வாழ்க்கையா? ஜீவன் இல்லாத வாழ்கிற வாழ்க்கை, ஜீவன் இல்லாத வாழ்க்கை. அப்போ உனக்கு கொடுத்த நேரத்தை நீ 1 hour நீ பயன்படுத்தியிருந்தா எத்தனை துன்மார்க்கு நீ ஆதாயப்படுத்தியிருக்கலாம். பிரைஸலா சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க சிஸ்டர், ஆதாயப்படுத்திக்கமா? ஆதாய வைக்க முடியாதா? அப்போது கர்த்தர்கிட்ட வாங்கின நேரத்தை யாருக்கு நம்ம கொடுத்துக்க மனசு வரல? எப்படிங்க ஆண்டவர் நம்மளை நம்புவார்? எப்படி ஆண்டவர் நம்மளை நம்புவார்? சொல்லுங்க, ஆண்டவர் எப்படி நம்மளை நம்புவார்? நம்மளை நம்பாததுக்கு என்ன காரணம்? சொல்லுங்க, நம்மளை ஆண்டவர் நம்பாததுக்கு என்ன காரணம்? உண்மை இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கையில் எனக்கு உண்மை இல்லை. ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க அவருக்கு சாட்சி இல்லை. கேட்குற உபதேசத்தை தான் அர்ப்பணித்து வாழ்கலை. பிரைச்சலா ஏதோ என்ன பண்ணுறோம், கடமைக்காக வந்துட்டு கடமைக்காக வருவதனால தான் இன்றைக்கி சபைகள் சோர்வடைந்திருக்கிறது. தேசத்தில் எழுப்பதை காணவில்லை. தோத்திரம் 35 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட தோத்திரம் இந்த திருப்பணியை நாம் சேர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்னுடைய சாட்சி 3 நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்கிறேன். ஆண்டவர் நைட்டில் தூங்க விட மாட்டேன். நான் ஒரு இந்து மனுஷனாக இருந்தேன். நான் ஒரு காவடி கூட தூக்கி கொண்டிருந்த, மஞ்சா துணி கட்டி பம்படித்து இதே கையால் விபூதி குங்களை கொடுத்த நாட்கள் உண்டு. பிரைஸில் ஆண்டவர் அறியாத நாட்கள் உண்டு. கர்த்தர் என்னை பவுல் தரிசனத்து போல வானத்தந்து அந்த ஒளியை கண்டு தேவனை தரிசித்து என்னை வேறு பிரித்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸலா ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 35 வருஷமாக அந்த ஒளித்தை நான் சேர்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருக்கு ஒவ்வொரு பகுதியாக கர்த்தர் ஏவி கொண்டிருப்பார். அதில் ஒரு பகுதியே வீரப்பன் காட்டுக்குள்ளே போகும்படி கர்த்தர் எனக்குள்ளே ஏவி கொண்டே இருக்கிறார். சோத்திரம் அந்த காட்டுக்குள்ளே நீ போகணும். அப்போ அங்கே போய் விசாரிக்கும் போது ஃபாரஸ்ட்லாம் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. உங்களை போனால் அவங்க பிடிச்சிருவான், உங்களை என்ன பண்ணுவாங்க, அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கிடையாது இங்கே. ஆனால் ஆண்டவர் சொல்லி பேசினாங்க, நீ உள்ள காட்டுக்குள்ளே போகணும். கடைசியில் வீரப்பன் மறிச்சே போயிட்டான். சரி, அப்போவாது நம்ம உள்ளே போய் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீம் நாங்கள் என்ன பண்ண புறப்பட்டு அதில் பாஸ்டர் அன்புதாசன், அவர் அந்தோனி சாமி இருக்கிற ரமேஸ்வரத்து அவங்க மகன் எல்லாம் வந்து அங்கே ஒரு டீமை நாங்கள் கூப்பிட்டு போனோம். ஒரு 20 பேர் கொண்ட ஒரு டீமாக போய் அந்த காட்டுக்குள்ளே போகணும். சோத்திரம் காட்டுக்குள்ளே போனோன்னு அந்த ஊர் தலைவர் எங்களை பிடிச்சிட்டாரு. அவங்க வந்து வெள்ளையன் கவுண்டருங்க, எல்லாமே காளியை வணங்குற, அவங்க குலதெய்வம் காளியை வணங்குறது. தோத்திரம் எங்கள் வேலை பார்த்தவனையும் நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது, குலதெய்வம் இருக்குது. இங்கே இன்னொரு தெய்வத்தை கொண்டு வராதிங்க, கொண்டு வந்தீங்கன்னா இதே மரத்தில் கட்டி தோலை உரிச்சிருவேன்னு சொல்லி எங்களை எச்சரித்தார் அந்த ஐயா. வெளில விடலை. அதுக்கப்புறம் அவருக்கு பேச்செடுக்க நாங்கள் அமைதியாக இருந்தோம். அவர் யாருன்னா, அவர் தான் வீரப்பனுக்கு சாப்பாடு சப்ளை பண்ணுவார். அவர் வீரப்பன் வீடு இருக்கும்போது அவர் தான் சாப்பாடில் காட்டில் கொண்டு போய் சப்ளை பண்ணுவார். இடையில வீரப்பன் அவருக்கு கருத்து வேறுபாடுறதுனால வீரப்பனை அடித்து தூக்கி காட்டில் போட்டு போயிட்டார். அவரை போலீஸ் கண்ட்ரோலில் இப்போ அவர் இருக்கிறாரு. சோத்திரம் ஊருக்கு தலைவராக இருக்கிறாரு. தோத்திரம் இப்போ எல்லாருடைய சாட்சிக்கு நாங்கள் மெடிக்கல் கேம்ப்பு பண்ண போகிறையா, நாங்கள் என்ன சரி நீங்கள் வந்து பாருங்கள், அவர் கோவமாக பேச முடியாது. நாங்கள் அமைதியாக காத்திருந்தோம். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நான் வரேன்னு சொல்லிவிட்டு அவர் வேனில் ஏறி உட்காந்துட்டார். எல்லாருடைய சாட்சி சொல்ல ஆரம்பித்தோம். காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்குது வேன். கர்த்தர் நாமத்துக்கு வேணும். ஒரு 20 பேர் கொண்ட ஒரு டீமாக நாங்கள் போகிறோம். அப்போ போகும்போது போலீஸ் வந்து எங்களை மடக்கி பிடிச்சிட்டாங்க. பர்மிட் இல்லாத எப்படின்னு காட்டுக்குள்ளே வந்தேன். நாங்களே இந்த காட்டுக்குள்ளே பயந்து வாடுகிறோம். கடந்த நாட்கள்லாம் ஒரு இன்ஸ்பெக்டரை கூட ஏன்னு தூக்கி வீழ்ச்சிச்சு அந்த இடத்துல. இப்படி ஒவ்வொரு நாளும் அங்கே மரணத்தின் பிடியில் வாழ்ந்து கிடக்கிற உங்களுக்கு ஏதாவது நடந்தால் அரசாங்கத்துக்கு நாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். வேனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தோத்துடும் 20,000 ரூபா நீங்கள் அபராதம் பண்ணணும், இல்லைன்னா வேனை கொடுக்க மாட்டேன், திரும்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். வேனை விட்டு திரும்பி போங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் அந்த வேனில் இருக்கிற ஊர் தலைவர் இறங்கி வந்து ஸ்டேஷனுக்குள்ளே போனோன்னு எல்லாம் எழுந்து ஒரு சல்யூட் அடித்தானுங்க அவருக்கு. சோத்திரம் அதுக்கப்புறம் சொன்னார், நான் இவங்களுக்கு ஜாமீன் நிற்கிறேன்னு சொல்லி பாருங்கள். ஆண்டவர் சோத்திரம், அதான் ஆண்டருடைய அனுக்கிரகம். யார் உங்களை ஊருக்குள்ளே வந்தால் தோலை உரிப்பேன்னு சொன்னாரோ அவரே போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்காக ஜாமீன் கொடுக்க வச்சார். ஆண்டவர் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் தொடர்ந்து போய் அந்த காட்டுக்குள்ளே சின்ன இவ்வளோ தான் வீடு, இந்த ரூமுக்குள்ளவே நாங்கள் 20 பேர் தங்கணும். அங்கே நாங்களே போய் நாங்களே சாப்பிட்டோம். ஒரு சத்து பள்ளிக்கூடம் மாரி இருந்தது, வேறு இடம் இல்லை அந்த இடத்துல. கர்த்தருக்கு சோத்திரம். சுற்றி இரும்பு மின்சார வேலி. ஆனாலும் அங்கே அதுக்குள்ளே விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணி
அந்த மக்களுக்கு சுவிசேஷம் அறிக்கணும்னு சொல்லி நாங்கள் அந்த இடத்துல தொடர்ந்து 2 நாள் அங்கே தங்கிருந்து 3 நாள் அங்கே அந்த ஊழியம் சேர்ந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுடைய தொழில் வந்து யானை தந்தை கத்துறது, கஞ்சா செடி வைக்கிறது, சந்தன மரம் வெட்டுறது, இதுதான் அவங்களுடைய தொழில், அவங்களுடைய குலத்தொழில். அதுதான் அந்த ஜனங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தை சொல்லி அவங்களுடைய ஆண்டுடைய வார்த்தை அந்த இடத்துல அவங்களுக்கு கிரியை சேர்ந்து ஒவ்வொருவரும் உணர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 90 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பிரைஸ் அல்லேலூயா. ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன்னு சொல்லி எங்கள் ஊரில் நாங்கள் இடம் தர எங்களுக்கு ஒரு சர்ச்சை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்களை வாஞ்சியோடு கேட்டு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 சென்ட் இடம் கொடுத்தாங்க. கீழே இருக்கிற பாஸ்டர் மோகன்லால்னு ஒரு சோத்திரம் பாஸ்டர் மரணதா பாஸ்டர் அவர்கிட்ட அந்த இடத்த கொடுத்து இன்னைக்கு 90 பேர் ஆராதிக்கிற ஒரு ஆலயத்தை கர்த்தர் அங்கே உருவாக்கி கொடுத்துருக்கிறார். சோத்திரம். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. நான் தொடர்ந்து நிறைய சாட்சிகளை சொல்கிறேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னு சொன்ன அன்பான தேவி பிள்ளையே, உன்னை வைத்திருக்கிறது உன்னை எதிர்பார்ப்புக்காக கர்த்தர் உன்னை உயிரோடு வைக்கல. தேவன் பரலோகமும் உன்னிடத்தில் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது. தோத்திரம். பரலோகத்துடைய விருப்பத்தை உன்னை கொண்டு நிறைவேற்றதாயா ஊரில் ஒருவன் வம்சத்து உருவாக்குற உன்னை கர்த்தர் முன் கொடுத்திருக்கிறார். தாயின் கருவில் உருவாகும் முன்னே உலகம் தோற்றத்துக்கு முன்னே என் ஆண்டவர் உனக்காக காத்திருந்தா. தேவி பிள்ளையே பாருங்க, 90 பேர் ரட்சிப்புக்காக யாருக்காக காத்திருந்தாரு? எங்களுக்காக காத்திருந்தாருங்க. சோத்திரம். நாங்கள் அதுக்குள்ளே போன பிறகு இன்றைக்கி 90 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. பஞ்சாபில் பெரிய எழுப்புதல், தமிழ்நாட்டோட இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தா பெரிய எழுப்புதல் பஞ்சாபில் தான். வைராக்கமுள்ள ஜனங்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே எல்லா மாவட்டங்களும் ஊழியம் சேர்ந்துக்கிறோம். டாரிவாலின்னு ஒரு இடத்துல மட்டும் சுவிசேஷம் போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாரிவால் இடத்துல மட்டும், ஏன்னா அவங்க குருத்துவார்கள், அவங்க எப்பவுமே கையில் கத்தி வச்சுருப்பாங்க, பக்தி வைராக்கம் உள்ளவங்க. அதுக்குள்ளே யார் போனாலும் அடித்து கொண்டுடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டு உள்ள ஆள். ஒரு முறை அந்த ஏரியாவுக்கு பக்கத்தில் நாங்கள் ஒரு படக்காட்சி போடுறதுக்கு கர்மம் என்ற படத்தை படக்காட்சி போடுறதுக்காக ஒரு வேனை எடுத்து வாடகை வேனை கொண்டு போயிருந்தோம். அவர் கிராமத்தில் அந்த படத்தை போட்டோம். அந்த வேன் டிரைவர் அந்த படத்தை பார்த்து தொடப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் எங்கள் வேனில் எங்கள் ரூமில் கொண்டு வந்து விடும்போது, ஐயா இந்த படத்தை எங்கள் ஊரில் கொண்டு வந்து தயவு சேர்ந்து போடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஊழியக்கார் வேணாம் அந்த ஊருக்குள்ளே இது வரைக்கும் யாருமே போகல, யார் போனாலும் அடித்து விரட்டுவாங்க, நமக்கு அங்கே உத்தரவாதம் இல்லை பாஸ்டர், தயவு சேர்ந்து அந்த இடத்துக்கு வேணான்ட்டாங்க. இந்த டிரைவருடைய வாஞ்ச பாருங்கள், விருப்பம். இன்னும் ஒரு 5 டிரைவரை போய் கூட்டின்னு வந்துட்டார் அவர். நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு எது நடந்தாலும் நாங்கள் பொறுப்பு பாஸ்டர், எங்கள் ஊரில் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக போட்டு தான் அவனு சொல்லி வாஞ்சியோடு நிற்கிறாங்க. நான் சொன்னேன், மடித்தாலும் பரவாயில்ல, நம்ம உயிரோடு இருந்தால் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம், செத்த அவருடைய சமூகத்தை போய் துதிக்க போகிறோம். பிரைஸ்லாம். இந்த 2 இடம் தான், வேறு இடம் நமக்கு போகப்படுத்த கிடையாது. அதனால் இன்னைக்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருன்னா நிச்சயமாக அப்படியே பரலோகம் போயிடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக சொன்னீங்க. தைரியமாக நாங்கள் உள்ளே போனோம். ஸ்க்ரீன் கட்டி கிட்டத்தட்ட அந்த இடத்துல அந்த படக்காட்சி போட்டோம். கிட்டத்தட்ட 700 பேர் வந்து ஜனங்கள் உட்காந்தாங்க அந்த இடத்துல. ஸ்தோத்திரம். எத்தனை பேர்? 700 ஜனங்கள் வந்து உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு ஒப்பு கொடுத்து ஆல்டர் கால் கொடுக்குறேன், இயேசுவை ஏற்றுக்கிறீங்க, ஏசு மஜி எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? 70 பேர் வந்து முழங்கால் படிட்டு ஏசு மஜிக்கே ஜே, ஏசு மஜிக்கே ஜேன்னு சொல்லி அந்த சிங்கட துப்பையோடு கூட வைரக்கமா கத்திலாம் தூக்கப்பட்டு ஏசுதான் தெய்வம் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க, அந்த இடத்துல கர்த்தர் 2 சபையை உருவாக்கி கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு. இந்தியாவில் பல இடங்களில் சபைகளை நாங்கள் ஸ்தாபிச்சிருக்கிறோம். சோத்திரம். பல இடங்களில் ஸ்தாபிச்சிருக்கிறோம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ உன்னுடைய 1 மணி நேரம் எத்தனை ஆத்துமாக்கள் நீ காப்பாற்றிருக்கிற? 1 மணி நேரம் செலவைத்தா உனக்கு கொடுக்குற 24 மணி நேரத்தை ப்ரைஸில். இப்போது பாஸ்டர் மளிகையா கிட்ட ஒரு 100 ரூபா நான் வாங்குகிறேன். அவர் எங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறாரு. அவர் என் கையில் இருக்கிற காசு 100 ரூபா யார் கொடுத்தது? பாஸ்டர் ஐயா கொடுத்த காசு. அவர் என்கிட்ட 10 ரூபா கேட்குறாரு. சோத்திரம். திருப்பி பாஸ்டர் நான் கொடுத்த காசில் எனக்கு எவ்வளோ கொடுங்க? 90 ரூபா நீங்கள் எடுத்துங்க பாஸ்டர், எனக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி யார் கேட்குறாரு? பாஸ்டர் கேட்குறாரு. நான் குடும்பமாக கொடுக்கூடாதா? என் கழிக்கிற காசு யாருடைய காசு? பாஸ்டருடைய பைசா. ஆனால் அவர் எனக்கு 90 ரூபா சொல்கிறாரு. என்கிட்ட எவ்வளோ கேட்குறாரு? இல்லை எனக்கு 100 ரூபா பத்தாதுன்னு சொன்னால் அவர் மனுஷன் எவ்வளோ கஷ்டப்படும். அதனால தாங்க தேவன் கொடுத்த 24 மணி நேரத்தை எல்லா நேரத்தையும் மாயக்கும் பொழிக்கும் செலவைத்து 1 மணி நேரம் கூட நீ கர்த்தருக்கு செலவைக்கலைன்னா நம்ம ஆண்டவரை அனுதினமும் துக்கப்பட்டு கொடுத்தான் இருக்கிறோம். உண்மையில் ஒன்று எண்ணி தானே கர்த்தருடைய ஜீவனோடு வச்சு பாதுகாக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ பிள்ளைங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் அந்த எசேக்கியேல் புத்தகத்தில் வாசிங்க. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில் அவனை உயிரோடு காக்கும்படியாகவும் அதை நீ அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமல் இருந்தால் அந்த துன்மார்க்கன் அந்த துன்மார்க்கத்திலே சாவான். அல்லேலூயா.
ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும்போது சொல்லுங்கள், அநேக ரத்தப்பை யார் தலைமையில் இருக்குது? நீ நீதிமான் சபைக்கு வர, ஆனால் துன்மார்க்குள்ள ரத்தப்பை யார் மேலே இருக்குது? உன் தலைமையில் இருக்குது. பிரைஸ் எல்லாம். அதுக்கு தான் அந்த கூட்டத்தை வச்சார் ஆவியானவர். இந்த கூட்டத்தை ஏற்படுத்தின நோக்கம் என்ன? எத்தனை பேர் ரத்தப்பை நீ இறக்கிறதுக்காக தான் கட்டி இந்த கூட்டத்தை வச்சுக்கிறாரு, ரத்தப்பை ஏற்றுறதுக்கு இல்லை. தோத்துறோம். அநேக ரத்தப்பைக்கு நீங்களாவதற்காக தான் கத்தர் இந்த கூட்டத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுக்கிறாரு. தோறும். துன்மார்க்கன் எச்சரிக்கவும் உயிரோடு காக்கவும் நீ அவனுக்கு சொல்லாமல் எச்சரிக்காமல் இருந்தால் அந்த துன்மார்க்கத்தை சாவான், அவன் ரத்தப்பையும் உன் கையில் கேட்பேன். அடுத்த வசனம் வாசிங்க. நீ துன்மார்க்கனை எச்சரித்தும் அவன் தன் துன்மார்க்கத்தையும் அவன் ஆகாத வழி விட்டு திரும்பாமல் போவானாகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், நீயோ வென்றால் அலேரிய சொல்லமா. இப்போ உன் ஆத்மா பாதுகாக்க என்ன செய்யணும் சொல்லுங்க? என்ன கடமை இருக்குது? உன் ஆத்மா நீ பாதுகாக்கணும்னு சொன்னால் அதான் ஆத்மா ஆதாய கூட்டம். பிரைஸ் எல்லாம். உன் ஆத்மாவை நீ பாதுகாக்கணும்னு சொன்னால் உன் மேலே விழுந்து ஒரு கடமை இருக்க தெரியுமா? என்ன கடமை? துன்மார்க்கனை எச்சரித்து துன்மார்க்கனை ஆதாயப்படுத்துகிற கடமை உன் தலைமையில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் யாருடைய ஆத்மா பாதுகாக்க முடியும்? ஏன் ஆத்மாவுக்கு பாதுகாக்கணும்னு சொன்னால் துன்மார்க்கனை ஆத்மா போய் எச்சரிக்க வேண்டியது யாருடைய கடமை? பிரைஸ் எல்லாம். ஒன்றும் பெரிய காரியம் செய்ய சொல்லுங்க ஆண்டவர். ஒரு 2 பேர் வராங்க. ஒரு குருடன் இந்த பக்கம் வரான், ஒரு பாறை உள்ளவன் இந்த பக்கம் வரான். நடுவில் ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. தோத்திரம். நடுவில். அப்போது குருடனுக்கு அந்த பள்ளம் தெரியாது, ஏன்னா அவன் குருடன் இல்லையா. அவன் நேரம் எதை நோக்கி வரான்? அந்த பள்ளத்தை நோக்கி வரான். பிரைஸலாம். இந்த காட்சி யார் பார்க்குறான்? பாறை உள்ளவன் பார்க்குறான். ஒன்றும் பெரிய காரியம் செய்யலை. பிரதர், ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, கொஞ்சம் ஒதுங்கி வாங்க சொல்ல வேண்டியது. அந்த வார்த்தை யார் சொல்ல வேண்டும்? சொல்லுங்க, யார் சொல்லணும்? ஆமாம், இதுதான் யார் சுவிசேஷம். வேறு ஒன்றே சொல்லுங்க. பாதாள என்ற நரக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு மெய்யான இயேசு அறிவிப்பது நம்மேல் விழுந்த கடமை அல்லவா? ரட்சிக்கப்பட்ட ஒருவருடைய கடமை அல்லவா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த குருடனை நீ எச்சரிக்காமலும் அவனுக்கு அந்த பள்ளத்தை நீ காட்டாமல் இருந்தால் அவன் போய் நேராக எதில் விடுவான்? நீ வேடிக்கை பார்க்குற இல்லை, பார்வையிட வேடிக்கை பார்க்குற இல்லை, அவன் விழுது சாகிறத நீ வேடிக்கை பார்க்கும்போது அந்த ரத்தப்பை யார் மேலே கேட்பாராண்டரு? உண்மையில தான் கேட்பாராண்டு. சொல்கிறேன். இன்றைக்கி அநேகரை எச்சரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு தேவை நம்ம சபையில் கொடுத்துக்கிறார். தேவை பிள்ளையை ஒவ்வொரு கிறிஸ்தவன் கையில் கொடுத்துக்கிறாரு. அந்த ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு விசுவாசித்த நேரத்தை கடவுளுக்கு செலவைத்தா எனக்கு எத்தனை ஆத்மக்களை நம்ம ஆதாயப்படுத்திருக்கலாம்? சொல்லுங்க, எத்தனை ஆத்மக்களை நம்ம ஆதாயப்படுத்திருக்கலாம்? கர்த்தருடைய நாமத்துக்கு அமைக்கூடாது. இன்றைக்கி அநேக ரத்தப்பை நம்ம சுமந்து சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். சோதரன். துன்மார்க்கனை எச்சரிக்க அவனை உயிரோடு காக்கவும் அவனை எச்சரியாமல் அந்த ரத்தப்பை உன் மேலுதான் அது தேவைப்பில்லையே. அவனை எச்சரித்து பாருங்க, உன் ஆத்மா நீ பாதுகாக்க முடியும். நாளைக்கு அவன் என்ன சொல்ல மாட்டான்? உன்னை உன் மேலே கை நீட்ட மாட்டான், உனக்கு குற்றம் சொல்ல மாட்டான். யார் எனக்கு சொல்லவில்லைன்னு சொன்னால் நீ தான் மாட்டுவேன் இல்லையே? சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ சந்தர்ப்பம் ஆண்டவனுக்கு கொடுக்குறாரு, எத்தனையோ வாய்ப்பு அவனுக்கு ஆண்டவர் கொடுக்குறாரு. அன்பான என்னுடைய சகோதரன் சபையில் இருக்கிற ஒரு வாலிப ஒரு சகோதரன் ஐயா, திருத்தணியில் பிரான்ச் சர்ச் இருக்குது. எனக்கு 2-3 சபை இருக்குது. அதில் ஒரு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி, ஐயா நான் ஒழித்துக்கு நான் ஊழியம் செய்கிறியா, சுவிசேஷம் ஊழியம் செய்கிறான்னு சொல்லி நானும் பலமுறை அவரை எச்சரித்து கொண்டே இருந்தேன். செய்யுங்க கிடைத்த நேரத்தை அவர் ரோடு கான்ட்ராக்ட்லாம் எடுத்து செய்வார், கவர்மெண்ட் ரோடு கான்ட்ராக்ட்லாம். ஆனால் சொல்லும் போதெல்லாம் அவர் செவி கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாள் வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஹாஸ்பிட்டலில் அவர் படிக்கல இருக்கும்போது, ஐயா எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தா, என்னை ஊழியத்தை தவிர வேறு எதையும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல மரண தருவாயில் ஒப்பு கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் அவர் மறித்து போயிட்டாருங்க. ஸ்தோத்திரம். அப்போ கொடுத்த நேரத்தில் என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் வீணாக்கிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு குடும்பத்தை நான் சந்திக்க போனேன், ரட்சிக்கப்படாத சகோதரி. என் குடும்பம் ரட்சிக்கப்படாதுன்னு சொல்லி அந்த சகோதரி பல நாளாக வந்து என் குடும்பத்தில் ஜெபம் பண்ணுங்க, என் கணவருக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவங்க வாஞ்சி உள்ள சகோதரி. ஆனால் நான் வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த சகோதரன் ஓடி ஒளிஞ்சிக்குவார். அவர் என்னை பார்க்க விரும்ப மாட்டார். அவர் இப்படி நான் பல முறை 3 மாதம் தொடர்ந்து நான் போய்கொண்டே இருந்தேன் சகோதரனே. ஆனால் நான் அவரை வாஞ்சியோடு பார்க்க போனேன். தேவனுடைய அன்பை சொல்வதற்கு அவருக்கு அந்த வாஞ்சியில் என்னை பார்ப்பதற்கு அவருக்கு மன விருப்பம் இல்லாத போனார். மாதங்கள் கடந்தது, நாட்கள் கடந்தது. ஒரு நாள் திடீரென்று காலையில் அவங்க மனைவி வந்து நிற்கிறாங்க வீட்டில். ஐயா எங்கள் வீட்டுக்காரர் ஒன்று பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்றாரு. ஐயா வந்து வேணாம். என்னம்மா திடீர்னு என்ன பார்க்கும்? அவருக்கு எப்படி என் மேலே அன்பு வந்தது, என் மேலே பாசம் வந்தது. என்ன விஷயம் சொல்லுமா? இல்லையா நீங்கள் வீட்டுக்கு வாங்கய்யா அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். சரி, திடீர்னு நம்ம பார்க்கும் போதெல்லாம் ஓடி ஒளிகிற சகோதரன்
இப்போ நம்மளை பார்க்கணுன்னு வாஞ்சிக்கிறாருன்னு சொல்லி நான் நேராக அவர் வீட்டுக்கு போனால் தலையில் ஒரு முக்காடு போட்டுன்னு இருந்தார். சோத்திரம். என்னை பார்த்து கண் கலங்கி அழுதார். சோத்திரம். என்ன இப்படி என்ன ஆச்சு, ஏன் அழுவுறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொன்னேன் நான். அவர் இந்த துண்டு எடுத்து காட்டினாருங்க. இங்கே இருக்கிற பல் இந்த சைடில் தெரியுதுங்க, கேன்சர் ப்ரைஸ் எல்லாம். முன்னாடி இருக்கிற பல் எங்கே தெரியுது, கேன்சர் வந்து இந்த சதையெல்லாம் சாப்பிட்டு இந்த பல்லு தெரியுது. ஓன்னு அழுகுறாரு. இதுதான் இது வரக்கூடாதுனே ஆண்டு முன்னாடியே உன்னை தேடி தேடி அனுப்பிச்சு வச்சாரு. ஊழியக்காரங்களை நினச்சி அற்பமான்றீங்களா, அவளை தேடி வந்தான். உன் ஜீவனையும் உன் குடும்பத்தை பாதுகாக்கத்தான் எங்களை ஆண்டு உயிரோடு வச்சுக்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஊழியக்காரர் உங்களை தேடி வர்றது அற்பமாக எண்ணாதீங்க. உன் குடும்பத்தை வீடு சந்திக்க வர்றது அற்பமாக எண்ணாதே. உன்னுடைய குடும்பத்தை ஐவிலிருந்து பாதுகாக்கவே ஒரு ஊழியக்காரரை கர்த்தர் உருவாக்கி வச்சுக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்துக்கு வைக்க வேண்டாவதாக. நான் வரும்போதெல்லாம் நீ நல்லா இருந்தே சகோதரனே, அன்னைக்கு உன் வாழ்க்கை நீ ஒப்பு கொடுத்திருந்தா, அன்னைக்கு தேவனுக்கு நீ இடம் கொடுத்திருந்தா, இன்னைக்கு இந்த மரண கட்டிலே நீ என்ன பண்ண மாட்டேன், அகப்பட்டு இருக்க மாட்டியேன்னு சொல்லி அவர் கதறி கண்டோம். எல்லாம் நேரம் முடிஞ்சு போச்சு சகோதரனே. ஆண்டு கொடுத்த நேரத்தில் நான் உனக்கு தொடர்ந்து 6 மாதம் ஒன்று தேடி வந்தேன். நீ என்னை சந்திக்க விரும்பலை, ஆனால் மரண பிடியில் வரும்போது தான் என்னை நோக்கி நீ பார்க்க வருகிற. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு கடைசியில் 3 மாதம் அந்த சகோதரி இறந்துட்டார். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. எனக்கு எத்தனை ஆத்மா சிறைப்பட்டுச்சிருக்க தெரியுமா, எத்தனை குடும்பத்துக்கு ஆத்மா சிறைப்படிச்சிருக்க தெரியுமா. எசேக்கியேல் புத்தகத்தில் ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரம் 18-21 வரைக்கும் வாசிங்க. எசேக்கியேல் 13 18-21 வரைக்கும் வாசிங்க. ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தலைவணிகளை தைத்து அந்தந்த வயதில் உள்ள தலைக்கும் அல்லேலூயா சொல்லமா. நல்ல கவனிங்க. ஆத்மா ஆதாயப்படுத்துகிறாங்க என்று சொன்னால் சபையில் வந்து ஒரு விசுவாசிங்க கவனிக்கணும். சபைக்கு வந்தால் மட்டும் போராது. ஒரு பெண்ணுக்கு நீங்கள் திருமணம் பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு மேரேஜ் பண்ணுறேன்னு சொன்னால், உன் பெண்ணுக்கு திருமணம் போது அந்த பையனை விசாரிக்கிறீங்களா இல்லையா? பையன் நல்லவனா கெட்டவனா, ஏதாவது குடிப்பழக்கம் இருக்கிறதா, இல்லை ஏன்னா தவறான தொடர்பு இருக்கிறதா, நம்ம விசாரித்து தானே நம்ம பொண்ணு கொடுக்குறோம். நல்லவன் தெரிஞ்சால் பண்ணுறோம், பொண்ணு கொடுக்க தீர்மானம் எடுக்கிறோம். அதே போல் பையன் எடுக்கும்போது என்ன பண்ணுறான், பையன் எப்படி நல்லவனா கெட்டவனா, தவறான பழக்கம் என்ன, லைஃப் வாழ்க்கை. அமேன் அல்லேலூயா. என்ன வாழ்க்கை? அப்போ திருமண காரியத்துக்கு விசாரிக்கிற நீங்கள் சபைக்கு வருகிறவங்க ஆத்மாவுக்கு ஏன் நீங்கள் உத்தரவாதம் எடுத்து நீங்கள் தேட மாட்டேன்றீங்க? தோத்திரம். இந்த சபை என் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்குற எத்தனை விசுவாசிங்க தேடுறீங்க? பிரைஸ் எல்லாம் சொல்லுங்கம்மா. ஏதோ சபைக்கு வந்தால் மட்டும் என் சபையானது உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் கொடுக்கிற ஸ்தலம் தான் சபை. அல்லேலூயா சொல்லுமா. அந்த உத்தரவாதம் கொடுக்குற இடத்துல தான் தேவன் இவரை மெய்ப்பனா வைத்துக்கிறார் ஊழியக்காரனே. பிரைஸ் எல்லாம் சும்மா இல்லை. உங்களுக்கு உத்தரவாதம் பண்ணி எங்கே கொண்டு போய் சேர்க்குற வேலை, பரலோகத்துக்கு ஆயத்த பண்ணி சேர்க்குற வேலை தான் திருச்சபை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஆனால் இன்னைக்கு ஆத்துமாக்களை வேட்டையாடி எப்படி பண்ணுறாங்க? வாசிங்க, அந்த வசந்த முழுவதும் வாசிங்க மீண்டும். ஆத்துமாக்களை வேட்டையாடும்படிக்கு சகல கைகளுக்கும் தைவனைகளை தைத்து நீங்கள் என் ஜனங்களுடைய ஆத்துமாக்களை வேட்டையாடி தொடர்ந்து வாசிங்க. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ உங்கள் புயங்களிலிருந்து பிடுங்கி கிழித்து அல்லேலூயா சொல்லமா. இன்னைக்கு சபை என்ற பேரில் எத்தனையோ ஆத்துமாக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. நான் பல இடத்துல பல கூட்டங்களை பேசியிருக்கிறேன்.
பார்ட்ஸ் மிளகிய பார்ட்ஸ் சொல்லும்போது நான் ராமேஸ்வரத்தில் இருக்கிறேன். ஃபோன் பண்ணாருங்க ராமநாள் இருக்கும்போது, ஐயா ஆத்மா ஆதாய தலைப்பில் ஒரு கூட்டம் வச்சுக்கிற பார்ட்ஸை நீங்கள் வரணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சோத்திரம். ஏன்னா இன்றைக்கி ஆத்மா கொடுத்து கவலை இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை ஊழியக்காரர்கள் உண்டு, ஆத்மா பார் இல்லாத ஊழியக்காரர்கள் உண்டு. தோத்திரம். இன்றைக்கி ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஃபெலோஷிப் நடக்குதுன்னு சொன்னால், அந்த ஃபாஸ்டஸ்ட் ஃபெலோஷிப்பில் எந்த ஊழியக்காராவது தன் தேவைகளுக்கு தான் அவங்க ஜெபிக்க சொல்கிறாங்களே தவிர, என் சபையில் ஆத்மா வேணும்னு எத்தனை ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணிக்கிறாங்க. ஆத்மாக்களை விரும்புகிற ஊழியக்காரங்க. சோத்திரம். ஊழியக்காரங்க என்ன பண்ணல, தன் தேவைகளுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, ஆத்மாக்களை வேட்டையாடப்பட்டிருக்கிறாங்க. சோத்திரம். ஆனால் கர்த்தருக்கு நல்ல உத்தரவாதம் ஒரு சபையில் கர்த்தவங்களை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. சோத்திரம். உத்தரவாதம் கொடுக்குற இடத்துல தேவன் என்ன பண்ணுறேன், தேவ ராஜ்யத்தினுடைய மகிமின் ஊழியத்தில் உங்களை கர்த்தர் கொண்டு வந்து வைத்துக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காரணம் என்ன? இது உத்தரவாதம். இன்றைக்கி அநேக ஆத்மாக்கள் வேட்டையாடி கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், இளம் பங்காளர் கர்ப்பத்துக்கு குழந்தை கூட பங்காளர் போட்டுருக்கிறாங்க. இப்போ அது குழந்தை கருவும் போது அதுக்கு இளம் பங்காளர், கர்ப்பத்தில் பங்காளர் போடுறான், வாலிப பங்காளர், முதிர்ந்த பங்காளர்கள் இப்படியா போட்டு என்ன பண்ணுறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறாங்க. தோத்திரம். வேட்டையாடி ஆத்மாக்களை வேட்டையாடி, யாருக்கு வேட்டையாடுறாங்க? அவங்க பரலோகத்துக்கு வேட்டையாடலை, தங்களுக்கு வேட்டையாடி கொண்டிருக்கிறாங்க. பிரைஸில் ஜாக்கிரதை. சபையே, ஆவிக்குரிய சபையில் காது உள்ளவர்கள் கேட்க கடவுது. 2 பேதுரு புத்தகத்தில் தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், உங்களுக்குள்ளே கள்ள போதகர்கள் இருப்பார்கள். கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாக நெய்ய பண்ணி தங்கள் கிரியத்துக்கு கொண்டு ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வடிவித்துக் கொள்வார்கள். அவருடைய கெட்ட நடக்கை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் தரிசிய மார்க்கம் தூசிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் ஹல்லேலூயா சொல்லுமா. இது தேவ ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்துகிற சபை. இது ஹல்லேலூயா சொல்லுமா. தங்களுக்கு ஆதாயப்படுத்துகிற சபை இல்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தர் எங்கே கொண்டு வந்து வச்சுக்கிற பாருங்க. இங்கே அநேக சபைகள் இருந்தாலும் ராஜ்யத்தை கொடுக்குற ஒரு சபைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்து வச்சுக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், எல்லாமே ஒன்று கொடுக்கப்பட சொல்லுது. அப்போ தங்களுக்கு வேட்டையாடுகிற எத்தனை ஊழியங்கள் இருக்குன்னு பார்க்குறோம். தோத்திரம். அவங்களுக்கு வேட்டையாடி வச்சிருக்கிறாங்க. தோத்திரம். யாருக்கு வேட்டையாடி? அன்பான தேவி பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தை உன்னை எச்சரித்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உன்னை எச்சரித்து கொண்டிருக்கிறது. எசேக்கியேல் புத்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம். எசேக்கியேல் 3:11 கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் அல்லேலூயா சொல்லுமா. துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்ப பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள். அல்லேலூயா சொல்லுமா. ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்துக்கிறாரா இல்லையா? நீ பாவத்தில் சாபத்தில் மரிப்பதை யார் விரும்பலை? இப்போ ஒருவேளை கர்த்தருடைய வருகை நாம் எத்தனை பேர் போவோம்? கர்த்தருடைய வருகைக்கு சொல்லுங்க. எந்த இரவில் கர்த்தருடைய வருகை இருக்குமானா நம்ம எத்தனை பேர் ஆயத்தமாகிறோம்? சொல்லுங்க பிரதர், எத்தனை பேர் ஆயத்தமாகிறோம்? நாமளும் ஆயத்தப்படுத்தலை, நம்ம குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தலை. ஆண்டுடைய இரக்கத்தையும் தயவும் கிருபை நம்ம என்ன பண்ணுறோம்? பொய்யான மாய்க்கு செலவைத்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறீங்க நம்ம மட்டும் சபைக்கு வந்தால் பரலோகத்துக்கு போய்டும் நம்ம தான் நினச்சிக்கிறோம், நம்ம தான் நினைப்பி வரோம். அப்போ குடும்பத்துக்கு யார் உத்தரவாதம் கொடுக்கறது? நீ சபைக்கு வந்துட்டா உன் குடும்பம் பரலோகத்துக்கு போயிடுமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. சகோதரிமாருக்கு சொல்லுங்கம்மா. பிள்ளைங்களுக்கு ஒன்றுன்னா ஐயோயோ துடிச்சின்னு ஓடுறோமா இல்லையா? என் பிள்ளைக்கு பாஸ்டர், என் பிள்ளைக்கு ஆயிடுச்சு, வாங்க வந்து ஜெபம் பண்ணுங்க, உடனே கூப்பிட்றோமா இல்லையா? ஊழியக்காரன் ஒரு விசுவாசியுடைய
நம்முடைய சகோதரன், ஒரு விசுவாசியுடைய மகன் இறந்து போயிட்டான். அவன் ரட்சிக்கப்படாத ஒரு சகோதரன் சூசைட் பண்ணி இறந்துட்டான். தூக்கு மாட்டின்னு இறந்துட்டான். இறந்துட்டு செய்தி ஒன்று நான் வீட்டில் இருக்கிற வந்து சொல்கிறாங்க, ஐயா அந்த கிறிஸ்டவேணி என்ற சகோதரி அவங்க மகன் இறந்துட்டான், வந்து கூப்பிட்றாங்க, ஐயா துக்க வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி. சரி நாங்கள் விசுவாசி 4 பேர் கூப்பிட்டு போனோம். அந்தம்மா எங்களை பார்த்தவனையும் வாயிலையும் மார்பில் போட்டு அடிச்சது போது எங்களுக்கு பயம் வந்துச்சு, எதனா ஆகிடும் போதுன்னு. அவ்வளோ வேகமாக போட்டு வயிற்றுலையும் வாயில் போட்டு அடிச்சுன்னு தரையில் போட்டு விழுந்து புரள்றாங்க அந்தம்மா. ஐயா என் மகன் போயிட்டான், ஐயா என் மகன் போயிட்டான், ஐயா என் மகன் போயிட்டான். கதறி அழுது பார்த்து எல்லாம் சேர்ந்து அழுவுதுங்க. மறித்து கூட்டம் மறிச்சுன்னு தானே அழுவோம். பிரைசலாம் அல்லேலூயா. பாருங்க, அவ்வளோ பெரிய சாவில் நான் தைரியமாக கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் ஏந்து நில்லுங்க, ஒரு நிமிஷம் ஓடி நில்லுங்க. நம்ம இவ்வளோ நாளாக உயிரோடு இருக்கும்போது ஒரு நாள் ஆலயத்துக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நீ முழிச்ச திருப்பியா? நீ தேவனுடைய சத்தத்தை கேட்கணும், ஒரு நாளாவது முழிச்ச திருப்பியா? இத்தனை ஆண்டுகளாக உன் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்து வச்சாரு, அப்போ நீ என்ன பண்ண? ஸ்தோத்திரம். மரித்த பிறகு கதறியே அழுவுறியே புலம்புறியே, ஐயோ என் குடும்பத்தை ஒருவன் இழந்துட்டேன் புலம்புறியே. உன் குடும்பத்தில் இருக்கிறத ஒருவனை இழக்கக்கூடாது தானே கர்த்தருடைய கிருபை இந்நாள் வரைக்கும் நம்மளை உயிரோடு பாதுகாத்து இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விரும்புகிறே இல்லையோ கர்த்தர் விரும்புகிறார், மனம் திரும்புகிற கர்த்தர் விரும்புகிறார். நீ நேசிக்கிறே இல்லையோ கர்த்தர் உன் குடும்பத்தை நேசிக்கிறார். காரணம், உனக்காக அவர் ரத்தம் சிந்தினவர், உனக்காக தான் ஜீவனையை கொடுத்தவர். தேவ பிள்ளைய தாயிலும் மேலானவர், தகப்பனிலும் மேலானவர், மனதுருக்கிற தெய்வம். பிரைஸ் எல்லாம். ஒரு நாளாவது நீங்கள் அந்த ஆலயத்துக்கு கூட்டம் முயற்சித்தீங்களா சிஸ்டர்? இல்லையா? மரித்த பிறகு முடிஞ்சு போச்சு. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? செத்தம் வரப்போறானா? அவன் இப்படி இருக்கும்போது நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தாரு, நீ ஏன் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி விட்டீங்க? பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. என்றைக்கும் நம்ம சபையுடைய நிலைமை அப்படி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என்றைக்கும் சபையுடைய நிலைமை அதுதான். உனக்கு கொடுத்த வாய்ப்பு என்ன பண்ண? துன்மார்க்கன் மரிப்பதை அவர் விரும்புவதில்லை ஆண்டு சொல்றது. அந்த வசந்த வாசிங்க, எசேக்கியேல் 33:11 வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் உன் குடும்பத்துக்கு உங்க மனம் திரும்ப தேவன் இன்னும் வெயிட் பண்ணுகிறாருங்க. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் உன்னுடைய சமுதாய உன்னுடைய இனத்தார்மத்தில் இன்னும் மனம் திரும்பாத எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பிரைஸ் எல்லாம். நீ நினைக்கிறே இல்லையோ கர்த்தர் அதை பார்க்குறார். சோத்திரம். உனக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துக்கிறாரு. அந்த அழிவிலிருந்து உன் குடும்பத்தை பாதுகாக்கிற ஒரு வாய்ப்பை யாருக்கு கொடுத்துருக்கிறாரு? ஆத்மா பாரம் பூமியில் தாமா வரணும். செத்த பிறகு தானே நிறைய பேருக்கு ஆத்மா பாரம் வருது. செத்தனு தானே ஆத்மா பாரம் வருது. செத்தனு தானே உண்மை தெரியும். வீடுக்கு நமக்கு நான் உண்மை தெரியும். ஐஸ்வர்யவனுக்கு எங்கே வந்தது ஆத்மா பாரம்? சொல்லுமா, ஐஸ்வர்யவனுக்கு எங்கே வந்தது ஆத்மா பாரம்? பாதாளத்தில் அவன் ஆத்மா வேதனைப்படும் போது. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. அந்த அக்கினி ஜுவாலின் வேதனை அவனால் தாங்க முடியல. தோத்திரம். அந்த வேதனையை அவனால் தாங்க முடியல. தோத்திரம். அப்போ சொல்கிறான், என்ன மாரியே தான் என் குடும்பம் வாழ்ந்து கொண்டுக்குது பூமியில். இல்லையே சொல்லுமா. அவனுக்கு எங்கே போய் குடும்ப ஞாபகம் வருது? என் உடன் பிறந்தவங்க 5 பேர். நான் எப்படி மனம் திரும்பாத வாழ்ந்தனோ என் குடும்பம் இன்னும் மனம் திரும்பாத துன்மார்க்க வாழ்க்கையில் வாழுது, இன்னும் பாவ வாழ்க்கையில் வாழுது. ஒருவேளை நான் முன்னே மறிச்சதுனால இப்போ நான் நரகத்துக்கு வந்தேன். அவனுக்கு தெரியுது நான் எங்கள் குடும்பம் மறிச்சா எங்கே வரும். அதை யார் புரிஞ்சுக்கிட்டான்? யார் புரிஞ்சுட்டான்? என் கூட பிறந்தவங்க 5 பேர். ஒருவேளை அவங்களும் மறித்து அவங்க எங்கே வருவாங்க? பிரைசலான். பாருங்க, முந்தி அவன் போனதுனால தான் அந்த நரக வேதனை அனுபவிச்சு நான் வந்து இந்த வேதனையோட இடத்துக்கு என் குடும்பம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு பாரம் கொடுத்துக்கிறாரு. சோத்திரம். அவன் பாரத்தோடு அழுகிறான். ஆபிரகாமை நோக்கி, ஐயா லாசருவை என் வீட்டுக்கு அனுப்பு, நான் வந்த இடத்துக்கு என் குடும்பம் வரக்கூடாது, நான் பட்ட ஆக்கினை என் குடும்பம் அடையக்கூடாது என்று சொல்லி அவன் அங்கே போய் முயற்சி எடுக்கிறான். எப்படியாவது தன் குடும்பத்தை நரகத்துக்கு வராதபடி பாதுகாக்க அவன் முயற்சி எடுக்கிறான். மரித்தவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? ஆனால் அவன் முயற்சி எடுக்கிறான். கர்த்தர் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல, உனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறார் ஆண்டவர். உனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறார் ஆண்டவர். ஆனால் நீ என்ன பண்ணுற சொல்லுங்க? அந்த லாசருக்கு வாய்ப்பு கொடுக்கல, உனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரா இல்லையா? சொல்லுங்க. உன் குடும்பத்தை மீட்டெடுக்க உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரா இல்லையா? உன் இனத்தாரை ஜனத்தாரை ரட்சிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரா இல்லையா? நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அசட்டை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? அசட்டை பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 14. அப்போது நோவா, தானியேல், யோபு இம்மூன்று புருஷர்களும் அவர்கள் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்களே என்று அல்லேலூயா சொல்லுமா? எத்தனை பேருங்க? யோபு, தானியேல், நோவா, இந்த 3 பேரும் ஒரு நடுவில் இருந்தாலும் அவர்கள் நீதி நிமித்தம் யாருடைய ஆத்மா பாதுகாக்கப்படுமா? பிரைஸ் தி லார்ட். உங்கள் வீட்டில் ஒரு நீதிமானை உருவாக்க தான் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு தான் ஆத்மா பாரம் வரும், அநீதிமானுக்கு ஒரு பாரமும் வராது. பிரைஸ் தி லார்ட். உன் வீட்டில் ஒரு நீதிமானை உருவாக்க கர்த்தர் காத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒருவன் நீதிமான் உருவானான், அவனுக்காக கர்த்தர் காத்திருப்பார். அவனை கொண்டு முழு குடும்பத்தை கர்த்தர் ரட்சிப்புகளை கொண்டு வருவார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதிலே 20ஆம் வசனம் வாசிங்க. நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்களுடைய நீதினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்களே அல்லாமல் குமாரனாகிலும் குமார்த்தியாகிலும் தப்பிக்க மாட்டார் என்று அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, ஒருவேளை நீங்க நீதிமான்குள்ள சபையில வந்து உங்களை மட்டும் தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்துவதை தவிர உங்க குடும்பத்தை என்ன பண்ண மாட்டாரு? நோவா எவ்வளோ பெரிய மனுஷன், யோபு எவ்வளோ பெரிய மனுஷன், தானியேல் எவ்வளோ பெரிய மனுஷன். ஸோ அவங்களுடைய நீதி நிமித்தம் அவங்கள மட்டும் தான் ஆண்டு பண்ணுவாரா? அந்த ஆத்மாவுக்கு மட்டும் இலைப்பாது கொடுப்பாரு ஆண்டு. அவங்கள மட்டும் தான் பரலோகத்துக்கு கொடுப்பாரு. அவங்களுடைய சந்ததி என்ன பண்ண மாட்டார்? அப்புறம் அவங்களுடைய அப்படிப்பட்ட நீதிமானுடைய சந்ததிக்கு இந்த நிலைமைன்னா நம்ம குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க சகோதரி. உங்களுடைய நீதி நிமித்தம் உன்னை ஆண்டு பரலோகத்துக்கு கூப்பிட்டுவார். ஆனால் உன் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, உன் குடும்பத்துடைய நிலைமை என்ன யோசித்து பாருங்க. தன் சரீரத்தை பூர்த்தி செய்கிறோம், சரீரத்துக்கு தேவையான உழைப்பு செலுத்துகிறோம், சரீரத்துக்கான கடமைகளை செய்கிறோம். ஆனால் அவங்க ஆத்மாவை நம்ம என்ன செலுத்தலை, அவங்க ஆத்மா என்ன பண்ணதில்லை, நாம் கவனம் செலுத்துறது கிடையாது. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இவரோடு இருக்கிற நமக்கு பூமியில் வர வேண்டிய ஆத்மா நிறைய பேருக்கு எங்கே போய் வருதா? செத்த பிறகு தான் ஆத்மா பாரமே வருதா. இங்கே இருந்தால் வீட்டு பாரம், குடும்ப பாரம், பல பொருளாதார ஆசையில் பாரப்பட்டிருப்போம். மனிதனுக்கு ஒரே பாரம், உன் ஆத்மா பாதாளத்துக்கு வரக்கூடாது. சோத்திரம். என் குடும்பம் நரகத்துக்கு வரக்கூடாது. இந்த ஐஸ்வரனுடைய ஒரே பாரம் என்ன? நான் வந்த இடத்துக்கு என் 5 சகோதரமார்கள் வரக்கூடாது. பாருங்கள், நோவாவும் தானியேலும் யோபும் அவர்களுடைய நீதி நிமித்தம் அவர்களுடைய ஆத்மா தான் பரலோகத்துக்கு போவதை தவிர அவங்க குடும்பம் எங்கே போவாதுன்னு சொல்லுது வேதம். அப்போ அப்படிப்பட்ட நீதிமானுடைய குடும்பமே கர்த்தர் எப்படி சொல்கிறாருன்னா நம்ம குடும்ப நிலைமை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க பிரதர். இன்னிலிருந்து தெய்வ பிள்ளையே, உன் குடும்பம் முழுவதும் சபைக்கு வருவதற்கு நீ முயற்சி எடு. பிரைசலா. தேவன் கொடுத்த நேரத்தை கர்த்தருக்கு திட்டமிட்டு செலவழி. 5 பேர் அநீதியான பாவ சந்தோஷத்துக்கு செலவழிக்காதே. மாயைக்கும் பொழிக்கும் உன் ஆத்மாவை செலவழிக்காதே. ஆத்மா மேல் வாஞ்சி உள்ளவனா நீ வாழு. பிரைசலா. ஆத்மா மேல் பாரம் உள்ளவனா வாழு. உன் குடும்பத்தில் ஆத்மா ஒருவனும் நரகத்துக்குள்ளே போகக்கூடாது என்பதே ஒரு தீர்மானத்தை நீ ஒப்பு கொடுத்து வாழு தேவ பிள்ளையே. அந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பிரைசலா. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆத்மா மேல் ஒரு வாஞ்சை இருக்கணும். உலகத்து மேல் உள்ள வாஞ்சை இல்லை, தெய்வன் மேல் உள்ள வாஞ்சை தான் ஆத்மாவை நேசிக்கும். பிரைசலா. ஒருவன் தேவனை நேசிக்கிறானோ அவன் மேல் அவனுக்கு தான் ஆத்மா பாரம் இருக்கும், ஆத்மா வாஞ்சை இருக்கும். பிரைசலா. அல்லேலூயா. சங்கீத புத்தகத்தில் 42ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது சோத்திரம் 1-2 வாசிங்க. சிறுமைப்பட்டவன் மேல் சங்கீதம் 42:1-2 வாசிங்க. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே அல்லேலூயா சொல்லமா. எத்தனை பேருக்கு எங்கள் ஆத்மா மேலே வாஞ்சி இருக்கிறது? உங்கள் ஆத்மாவை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? உண்மையை சொல்லுங்க. 8 மாதம் ஒன்றும் இல்லையே, ஒரு ஆத்மா நேசிக்கல கொண்டு வரல சபைக்கு. எல்லாம் 0 பாயிண்டில் தான் உட்காந்துக்கிறோம். 0 பாயிண்டில் இல்லை, 0 பாயிண்டில் உட்காந்துக்கிறோம் சபையில். சோத்திரம். அப்படின்னா என்ன கணக்கில் வருது சபை? தேவ ஜனங்களை போல தான் வரும் நம்ம சபைக்கு. தேவ ராஜ்யத்தின் சபைக்கு நம்ம எப்படி வரோம்?
தேவ ஜனங்களாக இன்னும் வரல. தேவ ஜனங்களுக்கு தான் ஆத்மா பாரம் வரும். தேவ ஜனங்களுக்கு போடுகளுக்கு எப்படி ஆத்மா பாரம் வரும்? அம்மா உண்மையா இல்லையாம்மா? அப்போ நம்ம இன்னும் எத்தனை வருஷமா நம்ம ஞானசத்தை எப்படி வாயிரும்? நம்ம சொல்லுங்களேன், எப்படி வாயிரும்? ஐயா, கண்ணாடியில் முகம் பார்த்தா நம்ம தலைமுறையெல்லாம் அழகு காட்டும், தலை கழிஞ்சிருக்குது. ஆனால் வேத கண்ணாடி பார்த்தினா ஆந்தரங்கமான வாழ்க்கையை காட்டுங்க. பிரச்சனை உன் குடும்ப நிலைமையை காட்டும். இன்னைக்கு மறிச்ச உன் நிலைமை என்னது இந்த வேத வசனம் காட்டும் உனக்கு. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய சபையிலே காது உள்ளவன் கேட்க கடவுது. எத்தனை பேர் ஆத்மா மேலே அந்த வாஞ்சியும் தாக்கமாக இருக்கிறது. மானானது நீரோடு வாஞ்சித்து கதறுவது போல. இந்த காணல் நீர் பார்த்துருக்கீங்களா? ரோட்டில் வெயில் காற்றுல பார்த்தீங்கன்னா ரோட்டில் தண்ணி அப்படியும் நேரெல்லாம் தெரியும், அந்த பஸ்ஸு போட்டெலாம் கூட தெரியும். ஆனால் கிட்டே போய் பார்த்தோன்னா தெரியாது. அது அறிகுறியே. மான் என்ன பண்ணுமா, அந்த தண்ணி காட்டில் தண்ணி தாக்கம் எடுக்கும்போது அந்த காணல் நீரை பார்த்து அந்த தண்ணி தாக்கத்தில் அவங்க தண்ணிக்கு சொல்லி ஓடுமா, வேகமாக ஓடி அங்கே போய் பார்த்தா அந்த தண்ணியே அறிகுறி எதுவுமே இருக்காதா. அது எங்கேருந்து ஓடி அந்த இடத்த திரும்பி பார்த்தா அங்கே தண்ணி போல தெரியுமா. இப்படி அங்கு இங்குமா அழிஞ்சு எது மேலே எடுத்து தாகத்தை தீர்க்கிறது போல என் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறுவிலே தாகமாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் குடும்பத்தை மேலே தாக்கமாக இருக்கிறாரம்மா, உன் ஆத்மா மேலே தாக்கமாக இருக்கிறாரம்மா. பிரைசலா, உன் ஆத்மா மீட்கதா என்பருமான இயேசு தன் ஆத்மாவை சிறுவிலே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார். இந்த வாஞ்சி எனக்கு எத்தனை விசுவாசிங்க இருக்குது? அந்த ஆத்மா வாஞ்சி இருக்கமானா இன்றைக்கி 8 மாதத்தில் ஒரு பாவி கூட ஞானஸ்தானம் நம்ம திருப்பி கொண்டு வரலன்னா என்ன சபை? நம்ம என்ன ஆண்டவரை நேசிக்கிறோம்? சொல்லுங்கள் சிஸ்டர். அந்தமானில் கிட்டத்தட்ட சோத்திரம் 8-9 முறை நான் பிரயாணம் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு தீவுகளாக போய் ஆதிவாசி மத்தியில் இந்த 2 சகோதரி, ஒன்று முஸ்லீம் சகோதரி ரட்சிக்கப்பட்டது, இன்னொரு சகோதரி இந்து. இந்த 2 பேருமே ரட்சிக்கப்பட்டு அவங்களும் ஆண்டவர் மிஷினரியாக தெரிந்து கொண்டு ஆதிவாசி மத்தியில் போய் ஊழியர் செய்ய அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்க. ஒரு முஸ்லீம் சகோதரி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, ஒரு இந்து சகோதரி, அந்த 2 பேரும் ஆண்டவருக்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணி அந்தமானுக்கிற அந்த ஆதிவாசி மக்களுக்காக தன் வாழ்க்கையை ஒப்படைச்சாங்க. அவங்க எத்தனை முறை அந்த ஆதிவாசி அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்க கற்பழிச்சிருக்கிற பல உணர்றாங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது இவங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அந்த சோத்திரம் அந்த ஆதிவாசி மத்தியில் போய் அவங்க ஊழியை சேர்ந்து 600 பேர் நகரவாசியாக மாற்றினாங்க. சோத்திரம். துணியே இல்லாத நடமாடின அந்த ஆதிவாசி பெண்களை இன்றைக்கி நடமாட வச்சு துணி ட்ரெஸ்ஸு போட்டு நாகரிகமான ஒரு இடத்துக்குள்ளே அவங்க கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. பாருங்கள், 600 ஆதிவாசிகளை அவங்க ஆதாயப்படுத்துகிறாங்க. பிரைச்சலார். அல்லேலூயா. 600 ஆதிவாசிகளை ஆதாயப்படுத்தி இயேசுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறாங்க. ஆனால் நீ ஆண்டவருக்காக என்ன சேர்ந்துருக்கிறேன்? சொல்லுங்கள் பிரதர். நம்ம ஆண்டவருக்காக என்ன சேர்ந்துருக்கிறோம்? 1 மணி நேரத்தை நம்ம செலவழிக்க நமக்கு பெரியலன்னு சொன்னால் நம்ம ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம்? சொல்லுங்கள். எப்படி நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம்? கர்த்தர் நாமத்துக்கு மகிமையாக. ஸ்தோத்திரம். 17 வருஷம் தமிழ்நாட்டில் ஒரு சர்வே எடுத்தேன். 92 உள்ள சர்வே. அப்போ பார்த்தீங்கன்னா 17,274 கிராமம் தமிழ்நாட்டில். எவ்வளோ கிராமம்? 93 சர்வே. தமிழ்நாடு சர்வே 17,274 கிராமம். மலை பார்த்தீங்கன்னா 72 மலை இருக்குது. இந்து டெம்பிள் மலை இருக்குது, உபயோகப்படாத மலை இருக்குது. ஸ்தோத்திரம். தீவுகள் பார்த்தீங்கன்னா 14 தீவு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை தீவு இருக்குது? தமிழ்நாட்டில் 14 தீவு இருக்குது. குட்டி குட்டி தீவுங்க. தமிழ்நாட்டில் பெரிய தீவு ராமேஸ்வரம், இந்தியாவில் பெரிய தீவு அந்தமான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி ஒரு சர்வே பண்ணி 17 வருஷத்தில் 17,274 கிராமங்களில் கிட்டத்தட்ட 7,000 கிராமங்களை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் தமிழ்நாட்டில். ஸ்தோத்திரம். எவ்வளோ கிராமம்? 7,000 கிராமம். மாவட்டமாக போய் அதனுடைய சாட்சின பிறகு நான் சொல்கிறேன். மாவட்டம், தாலுக்கா, ஊராட்சி, நகராட்சி, இப்படி நான் உள்ள நுழைஞ்சி 17 வருஷம் 7,000 கிராமங்களை நாங்கள் சந்தித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்கு பிறகு கர்த்தர் 72 மலையில் 22 மலையை சந்திக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸ்தோத்திரம். 2001 எனக்கு ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஸ்தோத்திரம். கடற்கரை பகுதியை சந்திக்க சொல்லி 2000 ஆந்திரா பார்டரில் படைவீரக்காரில் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்லி கடற்கரை பகுதி மட்டும் தான் சந்திக்கணும்னு சொன்னார் ஆண்டவர். படைவீரக்காட்டிலேருந்து காசிமேடுலேருந்து மாமல்லபுரத்துலேருந்து பாண்டிச்சேரி, பாண்டிச்சேரிலேருந்து ராமேஸ்வரம் டு கன்னியாகுமரி டு கொலைச்சலேருந்து மார்த்தாண்டம். பிரைஸெல்லாம். இப்படி 2001 ஸ்டார்ட் பண்ணி 2004 மார்த்தாண்டில் முடிக்கிறோம். சுனாமி வந்தது. பிரைஸெல்லாம்.
ஐவுக்கு முன்னாடியே கர்த்தர் எங்களை ஏவி அனுப்பிட்டாரு. நாங்கள் எத்தனையோ மக்களுக்கு சுவிசேஷம் அறிவித்தோம். குடும்பம் ஒப்பு கொடுத்தாங்க. இன்னும் கூட அவங்க ஃபோட்டோ இருக்குது. அதற்கு தேவன் சித்தமான வரும்போது அந்த ஃபோட்டோ எட்டுனதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அவங்கள உயிரோடு இருக்கும்போது ஒப்பு கொடுத்த ஃபோட்டோ. ஆனால் சுனாமியில் நிறைய பேர் மறித்து போயிட்டாங்க. பிழைச்சலாம். அந்த மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அவங்க ரத்தப்பை நீங்களாக்கிற ஒரு வாய்ப்பை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு மைக்கு உண்டாவதாக. ஆனால் நமக்கு என்ன பண்ணிக்கிறோம் நம்ம இன்றைக்கி? சொல்லுங்க பிரதர், நம்ம நேசிக்கிறோம் ஆண்டவரே? நம்ம எப்படி நேசிக்கிறோம் ஆண்டவரே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையாய் அவரை நேசிங்க. முழு உத்தமத்தோடு அவரை நேசிங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துக்கிறார். தேவ பிள்ளையே, எத்தனையோ மக்கள் விலகி சத்தியத்தை விட்டு மோசம் ஓடி பண்ணி ஒடுக்கிறாங்க. யாக்கோபின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி உங்களில் ஒருவன் யாருன்னா அந்த ஒருவன் உங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுமா. நீ ஆராதிக்கிற சபையில் இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க சபையே. நான் மட்டும் வந்தால் நல்லதா, வராதவங்களும் சேர்ந்து வர்றது நல்லதா? என்னைக்காவது வராதவங்களை போய் யாருன்னா சந்திச்சிருக்கீங்களா? சபைக்கு வராதவங்கள யாருன்னா போய் சந்திச்சிருக்கீங்களா? ஏன் வரலன்னு கேட்டிருக்கீங்களா? நான் கேட்கறது போய் சொல்லுங்க. சகோதரிமாருக்கு சொல்லுங்கம்மா. மௌனத்துக்கு சம்மந்தம்னு சொல்லுது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம சபையை நேசிக்கணுமா? ஒழியக்கடை தான் ஓடியாரணுமா? ஒழியக்கடை தான் வீடு சந்திக்கணுமா? ஒழியக்கடை தான் ஆண்டு தண்ணி தெளிச்சா விட்டுக்கிறாரு. உங்களை ஆத்துமாக்களை காவல் காக்கிற காவலாளியாக வச்சுக்கிறாருங்க ஆண்டவர். பிரைஸ்ல நீ குடும்பத்தை பாதுகாக்கிற, சொத்து பாதுகாக்கிற, உடைமைகளை பாதுகாக்கிற, பணத்தை பாதுகாக்கிற, நகையை பாதுகாக்கிற ஒழியக்காரன் அப்படி அல்ல. உன் ஆத்துமாக்களை பாதுகாக்கிற காவலாளியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். சோத்திரம். அதனால தான் ஓடி வரும். இரவுன்னு பார்க்காம, பகலுன்னு பார்க்காம, மழைன்னு பார்க்காம, வெயிலுன்னு பார்க்காம, எந்த நிலையில் இருந்தாலும் ஓடி வந்து நிற்கிறதுக்கு காரணம் என்ன? ஆத்துமா பாரம் எங்கள் மேலே விழுந்த கடமை. கர்த்தர் வராங்களா இல்லையா? ஊழியக்காரங்க 1 மணிக்கு கூட்டம் வராங்களா இல்லையா? மிட் நைட்டில் கூப்பிட்டு வராந்து இருக்கிறாங்களாம்மா? காரணம் என்ன? உங்கள் மேல் உள்ள அன்பு பாரம் தான். ஆனால் அந்த சபை நம்ம எப்படி நேசிக்கிறோம் சொல்லுங்க. எத்தனையோ ஆத்த மக்கள் வராத நின்று போயிருக்கிறாங்க. அவங்கள போய் என்னைக்காவது நம்ம சந்திக்க நம்ம நேரத்தை ஒதுக்கியிருப்போமா? இதாங்க நான் உண்மையாக நம்ம ஆண்டவர் மேலே செய்கிற அன்பு. கண்ட சவுடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனத்தில் அன்பு கூறுவன் எப்படிங்க தேவனத்தில் அன்பு கூற முடியும்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வரப்போகிற நாட்களில் சபையில் யாரும் வரலன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆள் போய் என்ன பண்ணுவோம், டீம் உருவாகி அவங்கள போய் நீங்கள் சந்திங்க. அந்த ஆசீர்வாத கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க அந்த வசனத்தை மீண்டும். சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு நிதானமா வாசிங்கம்மா. சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினான். தப்பி போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்துமாவை ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரா இல்லையம்மா ஆண்டவர் நமக்கு? சத்தியத்தை விலகினாலுமே அவன் எங்கே போகிறான்? மோசத்துக்கு போகிறான்னு அர்த்தம். ஒரு சத்தியத்துக்குள்ள இல்லைன்னா அவன் எங்கே போகிறான்? மோசம் போகிறான்னு அர்த்தம். உங்களில் ஒருவன், அதாவது உன் குடும்பத்தில் ஒருவன், அல்லது உங்கள் சபையில் ஒருவன், அல்லது உங்கள் ஊரில் ஒருவன், அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒருவன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது யாருங்க போய் திருப்பணும்? ஒரு சத்தியம் வந்து அங்கே போய் திருப்ப முடியும். பிரைசலாம். நாம் இன்னும் உருவாகலை. ஒரு சத்தியவானா உருவாகலை. பிரைசலாம். அல்லேலூயா. சத்தியவானா உருவாகலை. இயேசு பிலாத்து முன்பாக என்ன சொன்னார்? நீ ராஜாவோ? யோவானின் சுவிசேஷத்தில் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. 37. அப்போது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடியே நான் ராஜா தான். அல்லேலூயா சொல்லுமா. யாருங்க தேவ சத்தியத்தை கேட்க முடியும்? சபைக்கு வருவங்களா? ஞானஸ்நானம் எடுத்தவங்களா? பெயர் மாற்றினுங்களா? இல்லை. சத்தியம் வந்தால் தேவ சத்தியத்தை கேட்க முடியும். அப்போ ஆண்டவர் எதுக்காக வந்தார்?
பாவியார் இந்த உன்னை ஒரு சத்தியவானை உருவாக்கதாங்க இயேசு தேடி வந்தார். சத்தியவானாய் உருவாக்கி அவருடைய குரலை அவருடைய சத்தத்தை கேட்க உன்னை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுக்க பிறந்தேன், இதற்காகவே நான் இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்க. இன்னும் தேவ சத்தம் சபையில் கேட்கல. விசுவாசிங்க 8 மாசம் பிரசங்கத்தை ஒன்றும் கேட்கல. பாருங்க, 8 மாசம் பிரசங்கம் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் கொண்டு வரலையே, ஒரு எழுப்புதலை கொண்டு வரலையே, ஒரு ஆத்மாவை கொண்டு வரலையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன காரணம்? தேவ ஜனங்களை போல வாழ்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி நமக்கு ஆத்மா பாரம் வரும்? தேவ ஜனங்களுக்கு தான் ஆத்மா பாரம் வரும். தேவ ஜனங்களை போல வாழ்க்கைக்கு எப்படி ஆத்மா பாரம் வரும்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சொந்த ஊர் தேசத்தை விட்டு ஒரு ஊழியக்காரனை மத்தியில் கொண்டு வந்துக்கிறாரு சொன்னா, உங்கள் ஆத்மாக்களை இருந்து பாதுகாக்க தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. ஆவிக்குரிய சபையில் காதுள்ளவன் கேட்க கடவன். சகோதரனே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினான். தப்பி போன மார்க்கத்திலிருந்து ஒரு பாவியை திருப்புகிறவன் ஒரு ஆத்மாவை மரணத்திலிருந்து தூக்கி எடுக்கிறான். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 8 மாதம் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரா இல்லையா? அப்படிதான் எத்தனை ஆத்மா நம்ம தூக்கி எடுத்துருக்கிறோம் மரணத்துக்கு கூட ஜனங்களை. வேடிக்கை தானே பார்த்துருக்குறோம். எத்தனையோ பாதகத்து கொடுக்குற கூட்டத்தை நம்ம வேடிக்கை தானே பார்த்து கொண்டுக்கிறோம். அதுக்காக நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம், அதுக்காக நம்ம சபைக்கு வரோம், அதுக்காக தான் ஒரு காலத்தில் மெழுகுவத்தி ஏந்தின கையில், ஊதுபத்தி ஏந்தின கையில், கல்படுத்த எதிர கையில், இன்னைக்கு பரிசுத்த வேதாகத்தை எதிர்க்கிறோமே. ஒரு மாற்றம் வர வேணவா? பழைய வாழ்க்கைக்கும் இந்த வாழ்க்கைக்கும் ஒரு மாற்றம் இல்லையா? இதுக்கு என்ன காரணம் சொல்லு பார்க்கலாம். இதுக்கு என்ன காரணம் சொல்லு பார்க்கலாம். ஏன் எனக்கு அந்த பாரம் வரல? எனக்கு ஏன் அந்த ஆத்மா பாரம் வரல? என் குடும்பத்து மேலே ஏன் பாரம் வரல? என் சபை மேலே ஏன் எனக்கு பாரம் வரல? அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பிரதர், என்ன காரணம்? எபேசியர் புத்தகத்தில் ஸ்தோத்திரம் 4ஆம் அதிகாரம் 18-19 வாசிங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் எப்படி வாயிடுவாங்க? ஜீவ வாழ்க்கைக்கு தூரமா வாழுறோம் நம்ம. ஹல்லேலூயா சொல்லுமா. ஜீவ வாழ்க்கைக்குள்ள வரல நம்ம இன்னும். பிரைஸ் தி லார்ட். இந்த புத்தியில் அந்தரகப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்கள் இருக்க, என் குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது, என் பிள்ளைங்க எந்த நிலைமையில் இருக்கிறது, என் சபை எந்த நிலைமையில் இருக்கிறது, நிலையை அறியாமல் வாசிமா உணர்வில்லாதவர்களாய் வாசிங்க. நீங்களும் இவ்விதமாய் கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து வாசிங்க. அடுத்தது, அந்தபடி நம்ம இன்னும் எதை கலைக்கல சொல்லுங்கம்மா. பழைய மனுஷனாக தான் இருக்கிற நம்ம. இன்னும் புது மனுஷனுக்கு பாரம் வருமா? பழைய மனுஷனுக்கு பாரம் வருமா? சொல்லுங்க. இப்போ நம்ம பாரம் வர்றதுக்கு என்ன அர்த்தம்? சத்தமாக சொல்லுங்களேன். இப்படியா சபை வளரும்? பழைய மனுஷனுக்கு ஐயா சபை கட்டிக்கிறாரு ஆண்டவர். பழைய மனுஷனுக்காக ஞானஸ்தானம் கொடுத்துக்கிறாரு ஆண்டவர். சொல்லுங்க. பழைய மனுஷனுக்கு எப்படி ஆத்மா பாரம் வரும்? சபை மேலே பாரம் வரும், தேசத்து மேலே பாரம் வரும். புது மனுஷன் தான் அந்த பாரம் வரும். பிரைஸ் எல்லாம். உன்னை ஒரு புது மனுஷனாக உருவாக்க தானே கர்த்தர் இங்கே சபையை ஏற்படுத்தி வச்சுக்கிறார். நம்ம இன்னும் எதை கலைக்கல? பழைய மனுஷனை கலைத்து போட்டு வாசிமா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். பழைய மனுஷனை நம்ம அறிக்கையிட்டு புது மனுஷனை உருவாக்க இந்த முதல் நாள் கூட்டத்தில் கர்த்தர் உங்களோட பேச்சிருக்கிறார். கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைத்து போட்டு பிரைஸ்லாம், எனக்கு ஏன் இந்த வாஞ்சை வரல, இந்த ஆத்மா பாரம் ஏன் எனக்கு வரல,
ஏன் எனக்கு தேவன் கொடுத்த நேரத்தை எனக்கு தேவனுக்கு செலவழிக்க முடியல? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் என் குடும்பத்து மேல இருக்கிற ஆத்மாவுக்கு எனக்கு இன்னும் பாரம் வரல? நான் வசிக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் ஏன் எனக்கு இன்னும் ஆத்மா பாரம் வரல? நான் ஆராதிக்கிற சபை வெறுமையாக இருக்கிறது ஏன் எனக்கு அந்த ஆத்மா பாரம் வரலன்னு சொன்னால், நான் சபைக்கு வரும்போது பழைய மனுஷனாக தான் வரேன், இன்னும் நான் ஒரு புது மனுஷனாக வாயில. ஸ்தோத்திரம். கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைத்துப்பட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளதான் கர்த்தர் மகிமின் ஊழியத்தை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார். மகிமின் சபையில் உன்னை கர்த்தர் கொண்டு வந்து வைத்துக்கிறார். தேவ பிள்ளையே, ஒருவனும் கெட்டு போகக்கூடாமல் எல்லா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவு அடையவும் நம் ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தேவ பிள்ளையே, துன்மார்க்கனே நீ ஏன் சாக வேண்டும்? துன்மார்க்கனுடைய மரணத்தை அவர் விரும்பாமல் துன்மார்க்கன் மனம் திரும்பி வாழ்வதையே தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த முதல் நாள் கூட்டத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் நம்மத்திலே தெளிவாய் பேசியிருக்கிறார். வேத வசனத்தோடு நம்மளோடு பேசியிருக்கிறார். தேவ பிள்ளையே, நாம் தேவ சபைக்குள்ள வரும்போது ஊழியக்காரருடைய அபிஷேகத்தையும் தரிசனத்தையும் தாங்கி பிடிக்கிற பிள்ளையா என் குடும்பத்தை மாற்ற ஆண்டவரே. நாங்கள் ஆலயத்துக்குள்ள வரும்போது தேவ ஜனங்களை போல வராமல் உம்முடைய ஜனங்களாய் வர என் குடும்பத்தை தகுதிப்படுத்தங்கப்பா. இன்னும் நாங்கள் தேவ ஜனங்களை போல வந்து கொண்டு இருக்கிறப்பா. அந்த நிலையெல்லாம் மாறணும் ஐயா. அந்த நிலையெல்லாம் மாறணும். உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நாங்கள் தெரியாமல் ஆண்டவரே, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொண்ட ஆண்டவருக்கு எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவராக இருக்கும்படி மோசே தன் வீட்டில் எங்கு உண்மையில் வாழ்ந்தது போல ஆண்டவரே, என் கொடுக்கப்பட்ட சபைக்கும் நான் ஏற்றுக்கொண்ட தெய்வத்துக்கும் எல்லாவற்றிலும் நாங்கள் உண்மையுள்ளவராக இருக்க எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுங்க. தயவுசெய்து ஒரு 5 நிமிஷம் டைம் தாரு. எல்லாரும் ஒப்பு கொடுங்க.